எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப ஆன்மீக ஜோதிட சத்சங்கத்தில் கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இதுல நம்ம ஒரு அருமையான பிரேயர். எப்பயுமே காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து எந்திரிச்ச கூடாது. எப்பயுமே தடால் புட்டால் எந்திரிக்க கூடாது. ஆண்களாக இருந்தால் அந்த கட்டில விட்டோ அல்லது பாயை விட்டோ எந்திரிக்கும் போது வலது கையை ஊண்டி வலது கால ஊண்டி எந்திரிக்கிறது நல்லது. இது ஆண்களுக்கு. பெண்கள் எப்பயுமே இடது கால ஊண்டி இடது கையை இது பண்ணி வர்றது நல்லது. இப்படி செய்யும் போது அன்னைக்கு எனர்ஜெட்டிக் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம அப்ப எந்திரிச்ச உடனே கட்டில நம்ம உட்காந்துக்கிறோம். முடிஞ்சா சமணங்கள் போட்டுக்கலாம். இல்ல முடியல அப்படின்னா காலை மடக்கிட்டு உட்காந்துக்கலாம். ஒன்னும் எந்திரிச்சோன்னு சுகாசனம் அப்படின்னு போட்டு பழகலாம். அப்ப என்ன செய்யணும், எந்திரிக்கிறது கொஞ்சம், அதாவது எப்பயுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்பயுமே கடைப்பிடிக்கிறது நல்லது. அப்ப அந்த சுகாசனத்தை போட்ட உடனே அந்த கண்களை மூடினா வேற சிந்தனையே வராது. அழகா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நினைப்பை அல்லது நம்மளுடைய நினைப்பை சுழிமுனையில கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்படியே சூரிய பகவான அப்படியே நினைக்கணும். எப்பயுமே இது ஜென்ரலா டெய்லி செய்ய வேண்டிய ஒரு. அப்ப சூரிய பகவானை வேண்டும் போது என்ன சொல்லணும், பிரகாசம் பொருந்தியவனே, கதிரவனே, இந்த பூமியில் என்னை பிறக்க வைத்ததற்கு நன்றி. நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்த என் தாய் தந்தையை வணங்குகின்றேன், அவர்களுக்கு நன்றி. என் தாய் தந்தை பிறக்க காரணமாக இருந்த என் முன்னோர்களுக்கு நன்றி. இப்ப இந்த இடத்துல குலதெய்வம் தெரியும், குலதெய்வம் தெரியாது, அது எதுவா இருந்தாலும் சரி. என் குலம் காக்கும் என் குலதெய்வத்திற்கு நன்றி, என் இஷ்ட தெய்வத்திற்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் உற்ற நண்பர்களுக்கு நன்றி. அதே மாதிரி திருமணம் ஆனவங்க என எனது மனைவிக்கு நன்றி, குழந்தைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு நன்மை ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு நன்றி சொல்லிட்டு இன்று எனது சிந்தனையும் செயலையும் ஆக்கிரமித்து நல்வழிப்படுத்துகின்ற இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கண்ணை வெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாம். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்யணும், மற்ற வேலைகளுக்கெல்லாம் போகலாம். இதை நித்தமும் செய்யணும். இந்த நன்றி அப்படின்ற விஷயத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், நன்மைகள், சிறப்புகள் நடக்கிறத நீங்க கண்ணார உணரலாம். அதே நேரம் இயல்பான வாழ்க்கையில நாம இப்ப பாத்தீங்கன்னா நாம பிறந்தது ஒரு இடமா இருக்கும், இருக்கிறது ஒரு இடமா இருக்கும், வாழ்றது ஒரு இடமா இருக்கும். அப்ப வாழ்றது ஒரு இடம், பிறந்தது ஒரு இடம். அப்ப பிறந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், பூர்வீகம் சொல்லுவோம். எங்க சொந்த ஊருங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிலைய எப்பயுமே நம்ம கற்பனையில நினைச்சு பார்க்கணும். நாம பிறந்த இடம், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், நெருங்கி பழகக்கூடியவங்க, அவங்களெல்லாம் நினைச்சு ஒரு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் நம்ம சிறுபிள்ளையா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வாழ்ந்த இடத்துல, நம்ம பிறந்த இடத்துல ஒரு தெய்வத்தை பிரதானமா வச்சு வழிபட்டு இருப்போம். நம்ம தெருவுக்கு ஒரு தெய்வம் இருக்கும், ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அது சும்மா மனசுல நினைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப நம்ம எங்கெங்கயோ போவோம், எந்தெந்த இடத்துக்கோ போவோம். நம்ம மனதை கவர்ந்த அல்லது நம்மளுடைய ஆத்மார்த்தமா நமக்கு ஒரு தெய்வத்து மேல ஒரு நாட்டம் இருக்கும். அந்த தெய்வத்தை நாம நினைச்சு அதுக்கு ஒரு நன்றியும் வணக்கமும் சொல்லிட்டு நம்ம கேஷுவலா இருக்கலாம். இப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் இப்ப எல்லாத்துக்குமே
என்ன நினைக்கிறாங்க, இப்ப உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்றோம், ஒரு ஆலயத்துக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஜோதிடர்களும் அதான் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கோயிலுக்கு போன அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனேயே இவங்க பிரார்த்தனை நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜோசியன் அடிபட்டு போறான், ஜோசியமும் இதாகி போகுது. ஏன்னா அவன் கர்மாவை அவன் நினைச்சே பாக்குறது இல்லை. இப்ப ரெண்டு பேரு கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு போகும்போது சில பேருக்கு பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பாசிட்டிவாவே நிற்கும். அப்ப இவனுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்கும். ஆனா இரண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒருத்தன் ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க, நல்ல பாடுபடக்கூடியவங்க தான். ஆலயத்துக்கு போற, அதாவது இதுல ஒரு விஷயத்த பாத்துங்க, ஆலயத்துக்கு போறதுல ஆத்மார்த்தமான வழிபாடு அப்படின்றதுக்கு நல்ல உழைப்பாளிகள், உழைத்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க பூராமே வந்து தெய்வத்தை நம்பத்தான் செய்வான், தெய்வத்திட்ட போவான். அதை விட என்ன அப்படின்னா, ஏன்னாமா உங்க சைடு தான் வந்து ஹாரன் சத்தம் கேக்குது. என்ன சத்தம் சார்? ஹாரன் சத்தம் உங்க வீட்டு பக்கத்துல வந்து வண்டி போதா? ரோட்ல அவங்க மியூட்ல போடுங்க. என்ன அப்ப இப்ப இதுல ரெண்டு விஷயத்த நம்ம எடுக்கணும். தெய்வங்கள்ல சாத்வீக தெய்வங்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த சாத்வீக தெய்வம் பொதுவாவே மனிதனுக்கு நமக்கு தாமச குணம் இருக்கா, சாத்வீக குணம் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். இப்ப ரெண்டு விதமா இருக்கு. இவங்க இப்ப சிவாலயம் இருக்கு, பெருமாள் ஆலயம் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, விநாயகர் கோயில் இருக்கு, பராசக்தி கோயில், அம்மன் கோயில் இருக்கு. இப்படி கோயில்கள் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்வீகமா இருந்தாலும் இதற்குரிய அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமா இருக்கும். ஆனா நம்மளுடைய பிரத்யட்ச தேவதைகள் அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு வந்து என்ன செய்யறோம்னா, பத்ரகாளி, மாரியம்மன், கருப்பணசாமி, ஐயனார், முனீஸ்வரன், இவங்களை வந்து பிரத்யட்ச தேவதையா நம்ம கும்பிட்டுக்கிறோம். இப்ப கருப்பணசாமின்னு எடுத்துக்கிட்டு அவர் காவல் தெய்வம் அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்குவாங்க, எல்லாருமே. ஆனா கருப்பணசாமி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த, வேகமா செய்யக்கூடிய விஷயத்த இந்த சாத்வீகமான தெய்வங்களுக்கு அது செய்யாது. நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரலாம், அனுக்கிரகம் உண்டு. ஆனா அது கொஞ்சம் தாமதப்படலாம். நீங்க ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம், மீனாட்சி கோயில்ல நீங்க எல்லா தெய்வத்தையுமே கும்பிட்டு வர்றீங்க, எல்லா தெய்வமும் உங்களை பார்க்கத்தான் செய்யுது. அதுல ஏதாவது ஒரு தெய்வம் வந்து ஐயோ இவன் இத்தனை நாள் அலையிறானே, இவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முன் வரும்போது அது செஞ்சுச்சா உடனே நமக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா அது கொஞ்சம் பொறுமையை காட்டும். அப்ப இந்த இடத்துல போய் அம்பாள்கிட்ட போய் நம்ம போய் ஒரு இதை வேணும்னா அவளுக்கு இறக்கம் ஜாஸ்தி. இப்ப சிவன் வந்து சிவன்கிட்ட போய் நீங்க நின்றுகிட்டே வா நமச்சிவாயம் 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 அப்படின்னு நம்ம கும்பிட 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 என்னன்னா சோதனை தான் வரும். இதுல மிஸ்டிக் செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். இவரை 1999 மதுரையில நடந்த மாநாட்டுல மகரிஷி, கோயம்புத்தூர் மகரிஷி தான் என்கிட்ட, சாமி புனையா இவர் தான் மிஸ்டிக் செல்வம், இவரை நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா மிஸ்டிக் செல்வத்துக்கு வந்து இயற்கையா வந்து கொஞ்சம், ஆனா ஆன்மீக ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் கண்ணையா யோகிட்ட அவரு இருந்து பாடம் கத்துக்கிட்டவர். கண்ணையா யோகி மிகப்பெரிய யோகி, அவர் வந்து பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் கண்ணையா யோகி. அப்ப அவர்கிட்ட வந்து நேரடியா இவங்க வந்து படிச்சவர். இவர் மட்டும் இல்ல, இவர் தங்கச்சி யாரு, விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, கிராமிய பாடல் பாடக்கூடியவங்க, அவங்க வந்து மிஸ்டிக் செல்வத்தினுடைய தங்கச்சி. அவங்களும் வந்து கன்னியாகுமரி கிட்ட போய் படிச்சவங்க. அப்ப இந்த கன்னியாகுமரி கிட்ட படிச்ச இவரு ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணவர். அவருடைய விஷயங்கள் பூரா பாத்தீங்கன்னா முத்து முத்தா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா என்னையெல்லாம் ஆரம்பத்துல குற்றாலத்தை கூட்டிக் கொண்டு போய் பல சூட்சுமங்கள் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்
அஞ்சனமை செய்யறது முதற்கொண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த மரமண்டையில எதையும் ஏத்துக்கிறது தெரியாது. இது ஒரு மரமண்டை. இது வந்து இதனுடைய ட்ராக்கே வேற. ஏன்னா நான் வந்து வாசி வகுத்துல இருக்கிறவன்ட்ட போய் நீங்க ஒரு மந்திரம் மாந்திரிகம் அது இதுன்னு சொன்னா ஏறாது. நீங்க வந்து ஏறாது. ஆனா அதே நேரத்துல இப்ப ஒரு விநாயகருடைய ஜபம் பண்ணணும். விநாயகருடைய மந்திரத்தை எடுத்து ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க 1,00,000 உரு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் அதை ஒரே ஒரு முறை என் வாசியில நிறுத்தி நிப்பாட்டி 1,00,00,000 ஜபத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஒரே தடவை சொன்னாலும் 1,00,00,000 ஜபத்துக்கு சமம் அது. ஆனா அதுக்கு பயிற்சி வேணும். ஆனா நீங்க ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். இப்படி மந்திர சித்தி அப்படின்றதுல மந்திரத்தை சித்தில மந்திரத்தை சொல்லவே நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்ப மிஸ்டிக் செல்வம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் ஏகப்பட்ட விஷயத்த வந்து இத நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் ஆன்மீக திறவுகோல் கொடுத்தது. அவர் தான் பைரவருடைய வழிபாடுகளை வந்து எப்படி வழிபடணும், எங்கெங்க பைரவர் எப்படி இருக்காரு அப்படின்றதையும் அவர் தான் கொடுத்தாரு. அப்ப இந்த இடத்துல இந்த ஆன்மீகம் அப்படின்னு வாழ்வியலோடு ஒத்து வாழக்கூடிய நிலை அப்படின்றது எப்படி வரும்? சாத்தியம். நம்ம வந்து இல்லறத்துல இருக்கோம், கல்யாணம் ஆகி குழந்தை ஊட்டியில வச்சிருக்கோம், நம்ம முழு சன்னியாசியெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம ஒரு என் குருநாதர் சொல்ல நக்கீரபாண்டியன் ஜெய்கால் சொல்லுவாரு, டேய் நீ அம்பாள்கிட்ட போய் நின்ன உடனே ஏனோ தானாலும் கும்பிட்டு வராதரா, 2 சொட்டு கண்ணீர் விடுறா அவட்ட, அவ கண்ணீருக்கு தான் இறக்கப்படுவான்னு. எப்பயுமே நீங்க அம்பாள்கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, அடுத்த நிமிஷம் எல்லாமே உங்களுக்கு இதாயிடு. ஒரு உண்மைதான் ஐயா, கண்டிப்பா உண்மையா, 100% 100% உண்மையா. ஒரு சமயம் அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகாத காலம், 84லயா 85லயா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா 85ல பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நான் எப்பயும் போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம் உண்டு. அப்ப அந்த இடத்துல ஒரு பையன் என்ன செஞ்சுட்டான், தண்ணியை போட்டு அங்க வந்து நான் உட்காந்துருக்கேன்னா, புனியாசாமி உட்காந்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லி குடியாரையும் கூட விலகி போயிருக்கான். அந்த இடத்துல குடியாரையும் ஜாஸ்தி, அந்த இடத்துல அவன் குடிக்கிறான், அவன் செஞ்சுட்டு போறான். டிராவல்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதுல ஒருத்தன் அவன் நல்லா தண்ணி அடிச்சு போட்டு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம உட்கார்ந்துருக்க கூட தெரியாம பார்த்துட்டு செய்யறானா பார்க்க செய்யறானா எந்திரிச்சுட்டு டேய் அப்படின்னு ஒரு அரட்டு போட்டேன். அரட்டு போட்டு நல்லா அப்படிங்கிறத போட அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இன்னொருத்தர் வந்து அவனை வந்து போக சொல்றதுக்காக அவன் கிட்டத்துல வரான். அவன் அவரை கையில கத்தியில ஓங்குறான். இதுல நான் போய் கூடால என்னடா செய்யற போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்தி என் கையினோட இந்த முழங்கையில பட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு. நம்ம எப்படி ஒரு ஆளுனா, நம்ம ஒரு கிருக்கேன். நம்ம வந்து அம்பாலை கும்பிடுறவன், காளியினுடைய உபாசனையில இருந்து அதை மந்திரத்தை சுத்தி பண்ண நிலையில இருக்கக்கூடிய உச்சகட்டம். அப்ப வந்து ஐயா சொல்லிட்டாங்க, குருநாதர் சொல்லியிருந்தாலும் நான் நித்தம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க காலம். மறுநாள் காலையில போய் அம்பாள்கிட்ட பத்ராளிட்ட சொல்றேன், என் மேல கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சே, இது உனக்குத்தானே சங்கடம், உனக்கு அவமானம் இல்லையா, உன் பிள்ளை மேல கத்தி விழுந்துருச்சே, அப்போ உனக்கு இந்த சூளை எதுக்கு வச்சிருக்க நீ அப்படின்னு. ஏன்னா சூளத்தை பிடிச்ச மாணிக்கு மீனாட்சி கோவில் போனீங்கன்னா பத்திரகாளி ஊர்த்தவ தாண்டவர், அந்த பக்கம் வந்து அகோரமூர்த்தி இருப்பார். அகோர அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். யாரு? சிவன் கோயிலுடைய நந்தி மண்டபத்தை சுத்தி இருக்கும். மீனாட்சி கோயில் மீனாட்சி கோயில் போனீங்கன்னா அந்த அந்த நந்தி மண்டபத்துலதான் சூட்சுவமே இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த நந்தி மண்டபத்தை நீங்க ஒரு 3 வாரம் சுத்தி உள்ள போய் உள்ள லெப்ட்ல வந்து சூரிய பகவான் இருப்பாரு, அவரை கும்பிட்டு நீங்க சொக்கனாரை கும்பிட்டு சுத்தி வந்து வல்லபட்சத்திர வழிபட்டு இந்த பக்கம் வரும்போது சந்திரனை வழிட்டு வெளியே வரணும். இது ஒரு முறை. ஆனா நந்தி மண்டபத்துக்குள்ளதான் அத்தனை சூட்சமும் இருக்கு. அப்ப நான் எல்லாம் சுத்தி வந்துட்டு நமக்கு இடத்தெல்லாம் சுத்திட்டு அம்பாள்கிட்ட கேட்கிறேன். அம்பாள்கிட்ட கேட்கும் போது, இப்படி ஒரு கத்தி பட்டுச்சே, இது உனக்கு தெரியலையா, எதுக்கு இந்த சூழத்தெல்லாம் இப்படி வச்சிருக்க நீ அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு, எப்பயுமே நான் அம்பாள்கிட்ட வந்து என் குருநாதர் சொன்னது மாதிரி தான் ப்ரே பண்ணுவேன்.
அப்ப பட்டுன்னா வந்துட்டு ரொட்டீனா என் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் அதே மாதிரி அந்த இடத்துல ஈவினிங் எல்லா நண்பர்களும் வருவாங்க, சில பேங்க் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, நானுங்க எல்லாம் போய் ஒரு கடையில உட்காந்து ஒரு அங்கனக்குள்ள உட்காந்து ஒரு அரட்டை அடிக்கிறது பேசுறதெல்லாம் பேசிட்டு போனீங்களேன். அதே மாதிரி நான் சாயங்காலம் அந்த இடத்துக்கு போறேன். அவனை பாத்தீங்கன்னா அந்த அந்த பையனை அதே ஸ்பாட்ல குத்திட்டாங்க. இது வினைப்பெயன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு தான் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்தேன். ஐயா, நீ எக்காரணத்துக்குள்ள தெய்வத்துக்கு போய் அவட்ட போய் நம்ம எதையும் கேட்கக்கூடாது, அவர் படக்குன்னு எல்லா வேலையும் பார்த்து போடுறான். அப்ப மனசு அந்த இடத்துல எனக்கு ஒரு திருப்பம் வருது. இனி இவட்ட போய் நம்ம அவன் செஞ்ச தப்ப மன்னிச்சுக்கோமா, அவனுக்கு நல்ல புத்திய கொடுக்குறதா வேண்டணும் மொழிய, இவனை போய் இப்படி வேண்டக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் முடிவு எடுத்தேன். இது ஒரு பாடம் எனக்கு. அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு பாடத்தையும் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வழிபாட்டுக்கு என்னைக்குமே நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னைக்கும் உங்களை கைவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்கும் குறைய விடாது. நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு என்னைக்கும் குறையே இருக்காது. அப்ப பிரார்த்தனை நம்ம பண்றோம். இப்ப ஆதியில இருந்து எனக்கு ஒரு 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 சம்பவம் எப்படின்னா, நான் ஆலய வழிபாடு பண்றேன், நித்திய பூஜை பண்றேன், ஜபம் தவத்துல வந்து எனக்கு குறையே கிடையாது. ஆனா தெய்வத்திட்ட வந்து இதை கொடு அதை கொடுன்னு நான் வேண்டிக்கிறதே கிடையாது. எனக்கு என்ன தேவைன்றது உனக்கு தெரியும், அதை எனக்கு கொடுத்தா போதும். அவ்வளவு காலம் வந்து இந்த காலத்தை எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நான் தான் எல்லாத்துக்குமே உதாரணமா கூட இருப்பேன். ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் எங்க குழந்தை, அதாவது என்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கோ என்னுடைய குடும்பத்துடைய தேவைக்கோ ஒருபோதும் இறைவன் குறை வைத்ததே கிடையாது. ஆனா இறைவன்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு வேண்டிக்கிட்டதே இல்லை. அப்ப நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை இதுல என்ன சொல்றான், ஒரு விஷயத்த வந்து அழகா இதுல சொல்லுவாங்க எப்படின்னா, தமிழ் நம் பழமொழியில ஒண்ணு இருக்கு, ஊரான்பலை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானா வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னுடைய அதுல எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தது, இது உலக நியதி, இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. என்னை காக்கும் தெய்வம் இந்த உலக மக்கள் எல்லோரையும் காப்பாற்றும், இந்த உலக மக்களை காக்கக்கூடிய நீ என்னை காத்தரும். இந்த வசனத்தை தான் நம்ம பேசணும். அப்ப பிரார்த்தனையினுடைய தத்துவம் இதுக்குள்ள. அப்ப உலக மக்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் என்னைய காப்பாத்து, என்ன போல எல்லாத்தையும் காப்பாத்து, முடிஞ்சு போச்சா? இப்ப பிரபஞ்சத்துக்குள்ள நாம இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் நாம ஒரு நன்றி சொல்லி பழகணும். நீங்க பாருங்க, நன்றியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற எதுலையுமே இல்லை. நீங்க ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த நன்றி நன்றி நன்றி. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு டைரி போட்டுங்க, அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அத ஒரு 5 இதை நீங்க எழுதிக்கங்க. 5 இது அல்லது என்ன நிகழ்வா இருந்தாலும் எழுதிக்கங்க. அதை இரவு நேரத்துல அதை அப்படியே அதை எழுதும் போது, இன்னைக்கு இவரை பார்த்தோம், இவர் இந்த மாதிரி சொன்னாரு, அவருக்கு ஒரு நன்றி, அந்த எழுதும் போதே அந்த மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா விருட்சம் மாதிரி விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நன்றிக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனா அதே நேரம் நம்ம வாழ்க்கையினுடைய பயணத்துல எல்லாரும் எல்லார் மாதிரியும் இல்லை. எல்லாரும் எல்லார் மாதிரி இருக்குமா? இல்லை. ஆனா 27 நட்சத்திரத்துல பிறந்தா அந்த உலகத்துல இருக்க பல கோடி பேரு. ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துல அதே நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். பரணி நட்சத்திரத்துல இவன் பிறந்திருக்கான், பரணி நட்சத்திரத்துல இவளும் பிறந்திருக்கா. ஆனா 2 பேரும் வாழ்க்கை ஒன்னா இருக்கா? இல்லையே. நானும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தேன், எனக்கும் என்னுடைய நட்சத்திரத்துடைய அதிதேவதை யமன், எனக்கு வந்து என்னுடைய இது வந்து அக்னி, எவனா சொல்ல முடியுமா? அப்ப நான் எல்லாத்துக்கும் வந்து அவன் வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு காப்பாளன் மாதிரில வரணும் இல்லை. ஆனா வெவ்வேறு விதமான வழிகளில் வெவ்வேறு விதமான நிலையில தான் வாழ்க்கையினுடைய இது பயணமாகும். இதை நம்ம ஆளை எப்படி பிரிச்சுட்டான் அப்படின்னா 12 மாதங்களா பிரிச்சிருக்கான். இந்த 12 மாதங்கள்லயும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு கொடுக்குறான். சூரியன் சஞ்சாரம் கூடிய இந்த 12 ராசிகள்ல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு போது வைகாசி விசாகம் இல்லையா? அற்புதமான நாள், முருகனுடைய அனுக்கிரகம் பெற்ற நாள். அப்ப இந்த நாளை வந்து என்ன செஞ்சா என்ன நடக்கும்? இப்ப நம்ம பேசும்போதே விசாகம் வந்துருச்சு, ஆனா நாளைக்கு தான் பௌர்ணமி கூடுது இல்லையா? அப்ப இப்ப இப்ப பாருங்க, அதுல ஒரு வேடிக்கையை பாருங்க. சூரியனுக்கு, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீடோ சுக்கிரனுடைய வீடு,
சந்திரன் இருக்கக்கூடிய வீடோ செவ்வாயோட வீடு. இந்த சூரியனும் சந்திரனும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திரனும் குருவோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, சூரியனும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா? நல்ல ஒரு இதா பாத்தீங்கன்னா தெரிஞ்ச, அதாவது புரிஞ்சா ரசிங்க, இல்லாட்டி ஐயோ ஜோசியம் தெரியல, ஐயோ ஒரு இதெல்லாம் கொண்டு போறாருன்னு இது பண்ணாதீங்க. இப்ப வைகாசி மாதம்னா சூரியன் வந்து ரிஷபத்துல தான் போய்கிட்டு இருப்பாரு. இது வந்து சுக்கிரனுடைய வீடு. சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்துடைய 4ஆம் நாளைக்கு தான் பௌர்ணமி பிறக்குது. அப்ப விசாகத்துக்குள்ள வந்துருவாரு. அது செவ்வாயோட வீடு. இப்ப இந்த சூரியன் சந்திரனும் செவ்வாயும் சுக்கிரனையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஆனா மறைமுகமா என்ன செய்யறாங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் இருக்கக்கூடியது குருவோட நட்சத்திரம். இந்த குருச்சந்திர யோகத்தை மறைமுகமா கொடுக்கக்கூடிய வீடு எதுனா இதுதான். அப்ப இந்த காலகட்டத்துல, அப்ப இந்த அந்த பாருங்களேன், இந்த காலகட்டத்துல அவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு அப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பால் குடம் எடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் பால் குடம், வைகாசி விசாகத்துக்கு பால் குடம் எடுத்து போய் இருப்பாங்க. எங்க திருப்பரங்குன்றத்துலாம் நாளைக்கு எள்ளு போட்டா கிளவுளுங்க. அப்படி ஒரு கூட்டம் வையாசில, அப்படி ஒரு கூட்டம். பால் குடம் எடுத்து அழகு ஊத்தி அந்த இந்த தேர் அந்த தேர்லாம் கொண்டு வருவாங்க. சூரிய மேல இருக்கக்கூடிய பக்தி. ஆனா இப்ப பாருங்க, சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், சந்திரனும் குருவோட நட்சத்திரத்தில், விசாகம் என்பது முருகனுக்குரியது. அந்த முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணக்கூடிய நிலை. அப்ப குடகுடமா ஊத்துவான் பாலபிஷேகத்தை. ஆனா நிச்சயமாக இது வீண் போகாது. இப்ப அதை விட என்ன செய்வான், எல்லாம் பால் குடம் எடுக்காத என்ன செய்வான், நீங்க மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீர்பந்தல், மோர்பந்தல், பானகம் எல்லாம் போட்ட மாதிரி பந்தல்ல வச்சு நீர் அதாவது தாகம் தீர்க்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மோர் பந்தல் போடுவாங்க, தண்ணீர் பந்தல் போடுவாங்க, பானகம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நடக்கிறவனுக்கு கூட கொடுத்து கொடுத்து இது பண்ணும். அப்ப இது என்னது, நீர் தானம். இந்த தானம்ல மோர் தானம் இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அப்ப நாளைக்கு நாம என்ன செய்யலாம், இந்த வைகாசி விசாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நாளைக்கு நீங்க வாங்க வேண்டியது உப்பு. இந்த வைகாசி விசாரத்தன்னைக்கு வாங்க வேண்டியது என்ன செய்யுது, உப்பு வாங்கணும். அந்த உப்போட நீங்க என்ன செய்யணும், விரலி மஞ்சளும் வாங்கிக்கணும். உப்பு விரலி மஞ்சளை வீட்டுல வச்சு அந்த தெய்வத்திட்ட வச்சு, அதுக்கு பால், ஒரு டம்ளர் பாலை வந்து நிவேத்தியம் பண்ணணும். நிவேத்தியம்னா தெய்வத்துக்கு, நீங்க வச்சிருக்க சாமி படத்துக்கு தான். இந்த உப்புக்கு மஞ்சளுக்கு நைவேத்தியம் இல்லை, தெய்வத்துக்கு. அப்ப நாளைக்கு நீங்க தெய்வத்துக்கெல்லாம் வந்து நல்ல அழகா தொடச்சு சந்தனம் வச்சு பூ போட்டு நல்லா கொஞ்சம், அதுக்காக பெரிய தட்டில் வைக்கணும், சின்ன தட்டுல கொஞ்சம் உப்பு, அதை வந்து விரலி மஞ்சள் வச்சு அதை அப்படியே வச்சுட்டு நீங்க ஒரு பால் வச்சு பால் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா, இந்த வைகாசி விசாகத்தினுடைய வழிபாடு ஒரு வீட்டுல செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல அன்னத்தரித்திரம் என்பது எந்த காலத்திலையும் வராது. அன்னத்தரித்திரம் எந்த காலத்திலையும் வராது. அப்ப இது இது வந்து ஒரு அற்புதமான காலம். நீங்க ஒவ்வொரு வருஷமும் விசாகம் வரத்தான் செய்யும். நீங்க பாருங்க, விசாகத்துல போய் முருகனை வழிபடுறது பாருங்க, அவனை வந்து நிக்கவே மாட்டான், முருகன் மேல அவ்வளவு இதா போவான். ஏன்னா இயற்கையான வளர்ச்சி, இயற்கையான நிலை. அதுல இப்ப நான் திருப்பரங்குன்றத்துல இருக்கேன், சரியா, நாங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கேன். அப்ப அந்த காலத்துல என்ன செய்வோம்னா, நான் அழகப்பனர்ல நாங்க குடியிருந்த நேரம், நானும் என் மனைவி என்ன செய்வோம், எங்கிட்ட அங்க அது அழகப்பனர்ல இருந்து பால் வாங்கிக்கிட்டு நாங்க என்ன செய்வோம், நடந்து வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போவோம். என்ன, இது வந்து நாங்க வாரம் செய்யக்கூடியது. வெள்ளிக்கிழமையா இருந்தா 2 பேரும் மடப்புறம் போயிடுவோம், சாயங்காலம் மீனாட்சி அம்மன் போயிடுவோம். காலையில மடப்புறம், சாயங்காலம் மீனாட்சி அம்மன். அப்ப வழிபாட்டுல வந்து நாங்க வந்து எந்த இதுவும் பண்ணல. ஆனா முருகன்கிட்ட வாரம் செவ்வாய்க்கிழமை நாங்க 2 பேரும் திருப்பரங்குன்றம் வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு தான் போவோம். இதனுடைய சாராம்சம் என்ன, அப்ப அந்த முருகனை வழிபட்டதுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய கோபுர நிழல்ல தான் எனக்கு ஒரு இடம் கொடுத்து இங்க வீடு கட்ட வச்சு எங்களுக்கு ஒரு
வாழ்கின்ற இடத்த அவர் தான் கொடுத்துருக்காரு. நான் திருப்பரங்குன்றத்துல தானே இருக்கேன். அதே மாதிரிதான் நானும் என் மனைவி அந்த காலத்துல என்ன செய்வோம்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு நாங்க கிரியை சுத்த போயிடுவோம். கிரியை மலையை சுத்தி வந்துருவோம். வந்துட்டு உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதெல்லாம் அங்க வச்சுட்டு போனோம். நின்று வழிபட்டுட்டு வந்துடும். டெய்லி கிரியை சுத்துவோம். இப்படியெல்லாம் வழிபாடுன்றது அவரவருக்கு இருக்கும். ஆனா நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுல வந்து வழிபாடு அப்படின்றது உடனே நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதனுடைய நம்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப இந்த கர்மா அப்படின்றத அது கழிக்கும். நம்ம கோயிலுக்கு போக 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 கர்மாவுடைய இதை வந்து அப்படியே கழிச்சு கொண்டு வந்து புண்ணியத்தை அப்படியே மேலேற்றி கொண்டு வரும். அப்பதான் நம்ம வாழ்க்கை அப்படியே நல்ல அமோகமா நிறைவா கொண்டு வந்து நிறுத்தும். இதை நாம உணரணும். இப்போ பிறக்கிற எல்லாருமே பணக்காரனா பிறக்கிறானா? இல்ல. ஆனா பிறந்தவன் எல்லாருமே வந்து ஏழையா இருந்து ஏழையாவே செத்துட்டானா? இல்ல. ஒரு குடிசையில பிறந்தவனும் கோபுரத்துக்கு வந்தவன் உண்டு. நல்ல உழைப்பால் உயர்ந்த மனிதர்கள் உண்டு. அப்ப உழைப்பை கொடுக்கக்கூடியவன் யாரு? இறைவன். அப்ப ஒருத்தனை பிறந்த உடனேயே அவனை படிக்க வச்சு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமா அவன் குடும்பமே முன்னேறணுன்ற ஒரு கர்மம் அவனை இருந்துச்சுன்னா அது தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தான். நம்ம தனி மனிதனுடைய இதுல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம நவக்கிரகங்களை எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டு நவக்கிரகங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இப்ப காலையில இவ்வளவு நன்றி சொல்றோம்ல, அந்த காலையில இருந்துச்சு அந்த விளக்கு போட்டு சாமி கும்பிடும் போது இப்ப நம்ம சொல்லலாம், இயற்கையா சொல்லலாம், ராசிநாதனுக்கு நன்றி. இப்ப 12 ராசியினுடைய பெயர்களை சொல்லலாம். 27 நட்சத்திரநாதனுக்கு நன்றி. அதுல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரநாதனுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். உங்களை ஆளக்கூடிய யோகாதிபதி இருக்கார் இல்லையா? ஒவ்வொரு லக்கணத்துக்கு யோகாதிபதி இருப்பார். அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க அவருக்கு நன்றி சொல்லலாம். அப்ப இந்த இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்? பிரபஞ்சம் நமக்குள் கட்டுப்படும், நமக்கு வசமாகும். பிரபஞ்சம் வசமாகிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளதான் இது அடக்கம். எப்படி அப்படின்னா, இப்ப நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த வரை கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம விளையாட்டு போக்குல எவனும் சொல்லல வானம் வசமாகும் அப்படின்றான். வானம் வசமாகும் அப்படின்னு சொன்னது இயற்கையாக எதையோ ஒன்று சொல்லிட்டு எல்லாம் போகல. இதுக்காக நீங்க கடின பிரயாசம் பண்ண வேண்டியது இல்லை. இதுக்காக வந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்து தவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நல்லா கண்ணை இருக்க மூடிக்கிட்டு துளிமுறையில வந்து நிப்பாட்டிக்கிட்டு ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அது சொல்றேன். இதுக்குதான் அந்த மிஸ்டிக் சிலுவையத்தை எடுத்தேன். எப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்தை சராசரி வாழ்க்கையில் இருக்கிறவன் எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அவருடைய மாணாக்கர்களுக்கு கூட அவரோட பழகின காலகட்டத்துல ஓம் சிவ ஓம், ஓம் சிவ ஓம், ஓம் சிவ ஓம்னு அவரு சொன்னார். யாரு? மிஸ்டிக் சிவா எல்லாத்துக்கும் இதை சொல்ல சொல்லுவார். ஓம் சிவ ஓம், ஓம் சிவம் ஓம் சொல்லுவார். அப்ப நானும் அவர்கிட்ட ஒரு இடத்துல தனியா இருக்கும்போது கேட்டேன். என்ன கேட்டேன்? சாமி, இந்த ஓம் சிவ ஓம் அப்படின்றத நீங்க எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு அவர் கண்ணையா சந்திச்ச காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்குதான் நான் வந்து அவரை இழுத்தேன். அது எனக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகாம விட்டுட்டு வந்துட்டேன். என்ன அப்ப அவர் சொல்றாரு, கண்ணையா நான் பார்த்த காலத்துல இருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இதுல நீங்க என்ன வளர்ச்சி கண்டீங்க? இந்த ஓம் சிவ ஓம்ன்ற மந்திரத்தை சொன்னதுனால உங்களுக்கு என்ன பிளஸ் நடந்துச்சு? இது வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். நான் வந்து அறிவை வளர்த்திருக்கேன். அறிவு தானே வளர்ந்துருக்கு, வேற எதுவும் வரலையே. ஏன்னா 99 என் அறிமுகமான காலத்துக்கு பின்னாடி அவர் வீட்டுக்கு மாசம் மாசம் பலசரக்குல இருந்து காய்கறில இருந்து நான் தான் அனுப்பேன். அப்ப அவர் எவ்வளவு வறுமையில இருந்திருப்பார் நீங்க கவனிங்க. அப்ப ஒரு மந்திரத்தை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையினுடைய சகல நிலைகளையும் கவனிக்கணும். அப்ப ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணா பசி பட்னி இல்லாத நிலை அவனுக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப நீ ஓம் சிவம் மந்திரத்தை சொல்லி உன் வீட்டுக்குள்ள வந்து உன் பொட்டாட்டியும் பிள்ளை பட்டியாளியா கிடக்குறாங்க அப்படின்னு எதிர்மறையா சொன்ன ஒரே ஆள் நான் தான். ஓம் சிவ ஓம்னு யாருமே சொல்லக்கூடாது.
அதுல சிவாய நம அப்படின்னு சொல்றதுக்கும் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல ஆண்களும் பெண்களும் இந்த 2 மந்திரத்தை உச்சரிக்கும் போது இப்ப டக்குன்னு போறவங்க சொல்லுவான் நமச்சிவாயம் அப்படிமா. இந்த நமச்சிவாயம் சொல்றது பூரா உத்தராட்சத்தை கட்டினவைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நமச்சிவாயம் அது பஞ்சாட்சரம் தான், நம்ம சொல்லல. ஆனா பஞ்சாட்சரம் தீட்சை வாங்கணும்னு சொல்றது, பஞ்சாட்சரம் தீட்சை வாங்கணும்னு சொல்றதுக்கும் தீட்சை வாங்காதவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப சிவனடியார்கள் வந்தவொடனே நம்மள என்ன சொல்லுவாங்க, நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லுவோம், என்ன அப்படின்னு கும்பிடுவோம். ஆனா சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா சிவாய நம அப்படிமா. நம்ம சிவாய நம அப்படின்னு சொல்லும் போது சிவசக்தி ஐக்கியம் உங்களுக்கு வேலை செய்யும். நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்க பற்றற்ற வாழ்க்கைக்கு தான் கூட்டிட்டு போகும். அதுல ஓம் சிவ ஓம்னு சொன்னீங்கன்னா ஓமனத்தை அவுத்துவோம் என்னைக்கு இருந்தாலும். புரியுதான சொல்றது? மந்திரத்தை சொல்றதுல அவ்வளவு இது இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இது வேண்டாம் நமக்கு. இப்ப எனக்கு என் குருநாதர் ஜபம் பண்ணும்போது ஒரு மந்திரம், அதாவது ஜபத்துக்கு உண்டான மந்திரம் சொன்னாரு. ஓம் ஆதி நமச்சிவாய அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆதி ஓம் நமச்சிவாய அப்படி சொல்லி பழகுங்க சாமினாரு என் குருநாதர். எனக்கு வாசி தீச்சு கொடுத்த சாமி சொல்லி கொடுத்தது ஆதி ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன் ஏயா, நான் குடும்பத்துல இருக்கேன், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு, ஆதி ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல அது பாட்டு கண்ணை கட்டி இனியாவது கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளைகள் தைக்கு வச்சுட்டு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன். அவருக்கே தெரியல. செய்யுமா அப்படின்னு கேட்டாரு. செய்யுமியா. அப்ப ஒரு மந்திரத்தை அல்லது ஒரு ஜபத்தை எப்படி நாம எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சாதாரண ஒண்ணும் இல்லை சார், நீங்க ஜென்ரலா எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுல காலை ஆனா ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது ஒரு நண்பர் எனக்கு சொன்ன வார்த்தையில எனக்கு பிடிச்சது. அதாவது இந்த வார்த்தை நீங்க எந்த காலத்திலயும் மறந்துடக்கூடாது. ஏன்னா சமீபத்துல ஒருத்தருடைய பேச்சை கேட்க நேர்ந்தது எனக்கு. அவர் சொன்ன வார்த்தையில அவர் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொன்னார். அது மக்களுக்கு பயன்படும்படியா சொன்னார். ஆனா அதுல எனக்கு பிடித்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது ஒரே இடத்துல ஒரு மழை துளி விழுந்துகிட்டே இருக்கு அல்லது நீர் துளி விழுந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரே இடத்துல நீர் துளி விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த அந்த பாறைக்கல்லா இருந்தாலும் சரி அதுல ஓட்ட விழுந்துடும் இல்லையா? அப்ப ஒரு ஜபத்தை ஒரே மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது அதற்கு சக்தி அதிகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நித்தமும் நீங்க வீட்டுல பத்திய பூர்த்தி ஃபர்ஸ்ட் நீங்க உண்மையை செய்யலாம் சாமி. அதாவது அது இது அப்படி இப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க சாமி. விநாயகர் அகவல் எடுங்க. விநாயகர் அகவல் எல்லாரும் காலையில பாடுங்க. இந்த என்கிட்ட நான் நாகப்பட்டினத்துக்கு நம்ம கோரக்கருடைய சமாதி வழிபட போகும்போது ஒரு சுவாமியில் என்கிட்ட ஒரு இதை கேட்டார். என்ன கேட்டாருன்னா, சாமி ஔவையாரும் அகவல் கொடுத்துருக்காங்க, வள்ளல் பெருமானும் அகவலை கொடுத்துருக்காங்க. இந்த அகவலுக்கு என்ன சக்தி, இந்த அகவலுக்கு என்ன சக்தி, இது என்ன அது என்னன்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா எப்பயுமே நம்ம அட்வான்ஸா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது இல்லை. அவர் சொன்ன உடனே நமக்கு யோசனையே வருது. ஆனா அம்பை கொடுத்த அகவலை நீங்க பாத்தீங்கன்னா சகலமும் உங்களுக்கு கட்டுப்படும். இந்த ஔவையார் அகவல் இருக்கு பாத்தீங்களா, விநாயகர் அகவல், சீதக்கவல செந்தாமரை பூம்பாத சிலம்புகளை இசை பாடுறது பாத்தீங்களா, அதை நீங்க அழகா பாடி வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வாசி உங்களை இயற்கையா கொண்டு போய் நிறுத்தி, வாசி நிறுத்தும், நினைப்ப நிறுத்தும், அழகா நிறுத்தும். பஞ்சபூதம் உங்க உடம்புல பஞ்சபூத சக்தியை சமப்படுத்தும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள், அதாவது நோயின் தன்மை இருக்கக்கூடிய சூழல்ல கூட உங்க உடம்ப சமப்படுத்தி சீராக்கி ஒரு நிலை கொண்டு வந்துடும். எது? அவ்வை பாடிய அகவல். ஆனா வள்ளலார் பாடினது பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ரகசியத்தை அக்கக்கா பிரிச்சு சொன்ன மனுஷன் யார் அப்படின்னா சரி வள்ளலார் தான்.
அண்டவியலை பத்தி பேசுவார், நெருப்பு தத்துவத்தை பத்தி பேசுவார், மண் தத்துவத்தை பத்தி பேசுவார், காற்று தத்துவத்தை பத்தி பேசுவார், ஜல தத்துவத்தை பத்தி பேசுவார். அப்படி பேசும்போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெத்த தாயை பத்தி பேசுவார், குருவை பத்தி பேசுவார், மனைவியை பத்தி சொல்லுவார். அப்ப அவருடைய அந்த அகவல் வரிகள் 1596 வரிய பாடி முடிக்கும் போது ஒண்ணு இல்ல, நல்லா கவனிங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மந்திரத்தை மகாமந்திரத்தை சொல்லும் போது என்னுடைய சுவாசம் அப்படியே நாபியிலிருந்து எந்திரிச்சு கரெக்டா கொண்டு வந்து சுழிபனையில வாசி நிற்கும். இதை சொல்லி பாருங்களேன். இப்ப நல்லா கவனிங்க, அருட்பெருஞ்சோதி, அந்த அருட்பெருஞ்சோதி வயிறு உள்ள தளிரும், நாபி கமலத்திலிருந்து ஆரம்பிக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படியே வாசி, ஒவ்வொரு வரியும் வாசி நிற்கும். நம்மளை அறியாம நம்ம உடல் கூறு தத்துவத்தை சரி பண்ணும், மனசை சரி பண்ணும், பிரபஞ்சத்தை சரி பண்ணும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் அது சரி பண்ணும். அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மகா மந்திரம் எது அப்படின்னா அது வள்ளலார் கொடுத்தாரு. ஆனா வள்ளலாருடைய சன்மார்க்க நெறிக்கு வர்றதுக்கு பல கட்டுப்பாடுகள் வேணும், அது வேணும், இது ஒண்ணு, அதெல்லாம் கிடையாது. வள்ளலார் எடுத்துக்கங்க, வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு அதிக பிரசங்கித்தனம் முடிச்சவங்க என்ன செய்வாங்க, நீங்க உருவ வழிபாடு கூடாது, நீங்க உருவ வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, நீங்க ஜோதி வழிபாடு மட்டும்தான் பண்ணணும், ஜோதியை வணங்கினாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை நான் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா வள்ளல் பெருமான் 6 திருமுறைகளை பாடும்போது 6வது திருமுறையை கொண்டு வரும்போதுதான் இந்த ஜோதி ஆனது அப்படின்னு எடுத்தாரு. அருப்பன் ஜோதின்ற ஒரு மகா நிலையை அவர் உணர்ந்தார். அவர் அணுத்தேகி, அவர் உடம்புக்குள்ள நம்ம கையை விட்டோம்னா உடம்புக்குள்ள போய் வரும், அணுத்தேகி, அவருடைய நிழல் கீழே விழுகாது. ஆனால் அவர் கந்தர் கோட்டத்தை போய் வழிபடும் போது, முதல் திருமுறை எழுதும் போது அவர் கந்தர் கோட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தார். நித்தம் கந்தர் கோட்டத்துக்கு போனாரு, திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய பெருமானை போய் வழிபட்டாரு. அப்ப இந்த இடத்துல சரியை கிரியை ஞான யோகம்ன்ற நிலையை அவர் எடுத்தாரு. ஆனா நம்ம என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த 4 நிலைக்கு தான் நம்ம கட்டுப்படுறோம். இந்த 4 நிலையில 4ஐயும் நீங்க இந்த நவகிரகத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, இந்த ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா இப்ப 4 நாளா நீங்க பிரிக்கிறீங்க, 3 12, இத பாரியாயமா பிரிச்சிருக்கான். அப்ப எப்படி பிரிச்சிருக்கான், பாரியாயம் 3ஆ பிரிச்சா கூட ராசி மண்டலத்தை நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் அப்படின்ற 4 தத்துவத்தை பிரிச்சிருக்காங்க. அப்ப நெருப்பு தத்துவத்தை என்ன சொல்லியிருக்கான், அவன் தர்மத்திரியோணம் அப்படின்னு பிரிச்சிருக்கான். அப்ப இந்த தர்மத்திரியோணத்தையும் சரியையும் ஒண்ணு சேர்க்கணும். அப்ப தர்மத்திரியோணம் இது மேசம், சிம்மம், தனுசு, இத சரியோட. அப்ப சரியினா என்ன, அப்ப நீ ஒரு தெய்வத்தை நாடி சென்று நீ அங்க போற, தெய்வத்தை நாடி போற, அதான் சரியை. நீ அங்க போய் நின்னுக்கிற, அப்ப அங்க போய் தெய்வத்தை போய் நீ தெய்வத்திட்ட நின்று நீ அந்த தெய்வத்தை வணங்க வரும்போது நீ ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும், பல உயிர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், உண்மையான அன்பும் அதாவது உண்மையான அன்பு இருக்கணும், அங்க நேர்மை, உண்மை, சத்தியம் இருக்கணும். அப்ப ஒழுக்கம் அப்படின்றது இருக்கணும். நீங்க ஒரு ஒழுக்கம், உயர்ந்த குணம், தர்ம குணம், தயார குணம், இரக்கம், ஈகை, அன்பு ஒட்டத்தை இருக்குன்னு வைங்களேன். இவன் ஒரு கோயிலுக்கு போறான், இதுதான் தர்மத்திரியோணத்தினுடைய நிலை. இவன் கோயிலுக்கு போன உடனே அந்த தெய்வம் என்ன செய்யும் தெரியுமா, இவனுக்கு முன்னுரிமை கொடுத்து இவனுக்கு அந்த தெய்வம் ஆரத்தி எடுத்து அந்த ஆரத்திய அவனுக்கு இயற்கையா காட்டும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இத பார்க்கலாம். யாரு, உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, அன்பு, இறையாண்மை இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆலயத்துக்கு போனா தெய்வம் அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சே ஆகும், அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல சரியையும் இந்த தர்மத்திரியோணத்தை இணைக்கிறான். அதுக்கு அடுத்துதான் கிரியைக்கு வர்றேன். இந்த கிரியை என்ன அப்படின்னா அலங்காரம். அது கிரியைன்னா சுத்தி வர்றது. நீங்க சுத்தி வரும்போது என்ன செய்வீங்க, தெய்வத்தை நல்லா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு அந்த தெய்வத்தை சுத்தி வர்றீங்க பாத்தீங்களா, அதுதான்
கிரியை. இந்த கிரியை அப்படின்றதுக்குள்ள ஒரு விஷயத்தை எப்படி வச்சிருக்கான் பாருங்களேன். நீங்க தெய்வத்திட்ட போறீங்க, தெய்வத்தை கும்பிடுறீங்க, அந்த தெய்வத்தை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அதை சுத்தி வரும்போது என்ன செய்றீங்க, முணு முணுன்னு ஏதாவது ஒரு ஜபம் பண்ணத்தான் செய்வோம். அந்த 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 தெய்வத்துடைய பேரையே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி சுத்தி வரும்போது நீங்க பாருங்க, நீங்க எப்பயுமே இதுல ஒரு மகா சூட்சுமத்தை உள்ள வச்சிருக்காங்க. என்ன மகா சூட்சுமம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு கோயில்ல அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது கூட்டம் கூடுறதுக்கு காரணமும் இதுதான். அதே மாதிரி ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் நடந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு தீபாராதனை காட்டும் போது அதை அதை பார்க்கக்கூடிய அதை அதை பார்த்து வழிபடக்கூடிய ஒரு ஒரு இறையருள் கிடைக்கும் பாத்தீங்களா, அது கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? எவன் ஒருவன் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அதை அந்த தீபாராதனைய ஒருத்தன் பார்க்கிறானோ அவனுக்கு எந்த ரூபத்திலையும் செல்வ செழிப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. இதான் கிரிக்குள்ள வச்சிருக்கான். நீங்க கிரி பண்ண பண்ண இதை பண்ண பண்ண இதை பார்க்க 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 பாத்தீங்கன்னா அது செல்வ செழிப்பை கொடுக்கும்னு சொல்றோம். நீங்க செல்வ செழிப்பை கொடுக்கும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முட்டாள்கள் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு இதுல சில கருத்து வேறுபாடு உண்டு, சில மாறுபட்ட ஒரு இயல்பான நிலை எனக்கு உண்டு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆஹ் இந்த குறுப்பெயர்ச்சியில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ராசிகள் அப்படின்னு போடுறான். ராகுது பயிற்சியில இவர்கள் கோடீஸ்வரர் ஆவார்கள் அப்படின்னு போடுறாங்க. இப்ப நம்ம ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம ஜனன ஜாதகம் ஒண்ணு இருக்கு. இந்த ஜாதகத்துல தனஸ்தானாதிபதி யாரு? தனஸ்தானாதிபதி அவர் தான் அந்த தனஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதினு 3 பேர் இருப்பார். அந்த 3 ஒரே நிலையில 2 கூடையவன் தான். ஒருத்தனுக்கு 2 கூடையவர் நீச்சம் ஆயிடுச்சு. சரியா? நல்லா கவனிங்க, 2 கூடையவர் நீச்சம் ஆயிடுச்சு. அவருக்கு ஜாதகத்தில் நீச்சம். சரி, நீச்சமான அந்த கிரகத்தை இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? சனியோ செவ்வாயோ அல்லது அவனுக்கு 6, 8, 12 கூடையவர்களோ அவங்கள அந்த 2 கூடையவரை பார்த்துடுறாரு. பார்த்தா என்ன ஆகும்? அவன் 10 பைசாவுக்கு கஷ்டப்படணும். அவருக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கும். குடும்பம் அமைகிறது ரொம்ப இதா இருக்கும். அப்ப பொருளாதார கஷ்டம் இயற்கையாவே ஜாதகத்துல இருக்கு. அப்ப இவனை கொண்டு போய் இந்த பயிற்சியில நீ கோடீஸ்வரனாவ, நீ இதை பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னா எடுபடுமா? அவன் ஜாதகத்துல தானாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? சரி, அதை விட பாக்கியாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப நீ போன ஜென்மத்துல செய்த தர்மம் என்ன? நீ போன ஜென்மத்துல செய்த தர்மத்தை வச்சுதான் இந்த இடத்துல நிதி நிலையே உனக்கு கிடைக்கும். அப்ப பாக்கியாதிபதி யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, ஜாதக சக்கரத்துல எப்படி நிலையில இருக்காரு அப்படின்னு பார்த்துதான் தனஸ்தானத்தினுடைய நிலையையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல இவன் கொடுப்பு ஒரு குடு பெரிய கொடுப்பு. ஆனால் தனஸ்தானாதிபதி நீச்சம் வச்சுக்கோமே. இப்ப 2 கூடையவரு இப்ப தனுசு லக்கணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், இல்ல மகர லக்கணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இப்ப மகர லக்கணத்துக்கு சனி பகவான் மேசத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. இதுல மகர லக்கணத்துக்கு சனி பகவான் தனஸ்தானாதிபதி 2 கூடையவர், அவர் போய் 4ல போய் நீச்சம். கொஞ்சம் தண்ணி கொடுமா ஏன்னா தனஸ்தானாதிபதி நீச்சம். பட் இதுல வேடிக்கை பாருங்க, அவர் போய் அசுமதி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. சரியா? அசுமதி நட்சத்திரத்துல அவர் நிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இந்த அசுமதி நட்சத்திரம் நிற்கும் போது இப்ப லக்னாதிபதி அவரு, தனஸ்தானாதிபதி அவரு, குடும்பாதிபதி அவரு, பாகிஸ்தானாதிபதி அவரு. அவர் போய் சுகஸ்தானத்துல போய் 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறாரு. இந்த 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சா இப்ப பாத்தீங்கன்னா இந்த 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 மகர லக்னத்துல பிறந்தவனை இப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருப்பான் தெரியுமா? பிறந்த உடனே தகப்பனார் இழந்துருவான், தாயாரை விட்டு பிரிஞ்சிருவான். என்ன? அப்ப சொந்த பந்தம் பூரா கைவிட்டுரும்.
இப்ப இந்த இடத்துலதான் இந்த இடத்துல இப்ப இவனை வாழ வைக்கணும். இப்ப இவனை வாழ வைக்கணும். இவனை பொருளாதார ரீதியா நல்லா கொண்டு வரணும். இது தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தான். ஜென்ரலுக்கு நீங்க போகவே தேவையில்லை. ஏன்னா இங்க லக்னாதிபதியே சனி கேது சன்னியாசி மாதிரி வாழ்றான். அவனுக்கு இப்போ ஒரு குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை. ஆனா நாளில் இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு பக்கத்துல வந்து அவனை ஒரு ஒரு 10th வரைக்கும் படிக்க வச்சு அப்படி கொண்டு வந்துருது. அவன் முயற்சியில அவன் படிச்சு வர்றான். இப்ப இவனை நீங்க வாழ வைக்கணும். ரெண்டுமே இதாகி போச்சு. தனஸ்தானாதிபதி லக்னாதிபதியுமே 2 பேருமே என்ன செய்யறான், நீச்சமாயிட்டான். எப்படி இருக்கும் அது? சுகஸ்தானத்துல போய் அவன் பிறந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா சரி, ஒரு ஓட்டு குச்சில் ஓலை குச்சில் ஒரு கூரை ஒழுவக்கூடிய வீடா தான் இருக்கும் தெற்கு பார்த்த வீடு. இப்ப இப்படிப்பட்டவன் நம்மகிட்ட வர்றான். அப்ப நம்ம பார்த்த உடனே நீ வந்து திருச்செந்தூர்ல கடல்ல நீராடி நீ செந்தூரான வழிபட்டு வா, நீ இந்த கோயிலுக்கு பார்த்த ஏடே, இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு அவனுக்கு பைசா இல்லடா, காசு பணமே இல்லாம இருக்க. அவனை போய் அங்க போய் செய்ய இங்க போய் செய்ய. அப்படிதான் ஒருத்தர் இருக்கான் இங்க இந்த ஜோதிடத்துல. ஒருத்தர் இருக்கான் பெரிய, அதாவது அவன் கஷ்டப்பட்டு வறுமையில, அதாவது தொழில் பண்ணி லாஸ் ஆகி எல்லாம் போனதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஜோசியரை போய் பார்த்து அந்த ஜோசியர் கூடயே இருந்து ஜோசியத்தையும் கத்துக்கிட்டு சாமியார் வேஷம் போட்டு இப்ப இவன்ட்ட வர்றவனை பூரா திதிக்கு ஒரு கோயில், கர்ணத்துக்கு ஒரு கோயில், முடக்குக்கு ஒரு கோயில், தீர்சூனியத்துக்கு ஒரு கோயில், ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில், ஏன்னா லக்னாதிக்கு ஒரு கோயில், இத்தனை கோயிலுக்கு போகணும் அவன் சொல்லி வர்றான். அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா சொத்தை வித்துட்டு இத்தனையும் செஞ்சிருக்கான். போறதுக்கு காசு இல்ல, ஒரு வீடு சொத்து இருந்திருக்கு, அதை வித்துட்டு இத்தனையும் பரிகாரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது. சொத்து வித்து போனதுதான் மிச்சம். எப்படி பாருங்க, வழிகாட்டுதல்ல வந்து எப்பா இந்த பிரசாத்தா ஒண்ணு மேல தூக்கி வைங்க, பாதிமும் உங்க தலை மட்டும்தான் அப்படி வைங்களேன், முகம் தெரிய வேண்டாமா சுப்புலட்சுமி, ஏன் இப்படி, ஏன் உங்களை யாரும் பாத்துருவாங்கண்ணா, அந்த கேமரா வந்து தூக்கி நல்லா தான் வைக்க வேண்டியதுனா என்ன வந்துச்சு? ஐயோ, இந்த மத்தவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, நல்லா தான் உட்காந்துருக்காங்க, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு இந்த நெத்தி மட்டும் தெரியுது, அது நமக்கு அன்னீசியா தெரியுது. உங்க முகம் எப்படி தெரியுது? கண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல. அது வேண்டாம், லைட் எல்லாம் போட வேண்டாம், முகத்தை மட்டும் ஏற்றி வச்சா போதும். நான் அப்ப இருந்தே சொல்லலாம்னு நினைச்சேன். அது நம்மாலதான். யாரு? காதலா அப்படி அழகா ஜம்முன்னு ஒன் சைடா தான் பார்ப்பாரு, இப்படிதான் பார்த்துக்கிட்டு என்ன. இப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி தனஸ்தானாதிபதி நீச்சம். இப்ப இவனை நம்ம வாழ வைக்கலாமா? அழகா வாழ வைக்கலாம். ஆனா ரொம்ப ஸ்லோவா. இதுல என்ன கூத்துனா, மகர லக்னத்தினுடைய லக்னாதிபதி தனஸ்தானாதிபதி சனி போய் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா அப்படியே லக்னத்தை பாக்குறாரு. இப்படி ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா சரி, 96 வயசுலயும் ஒரு வேட்டியை கட்டிட்டு ஒரு துண்டை போட்டுட்டு குச்சியை ஊட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பேன். ஆயுள் படத்தை கொடுத்துரும் சாமி, சுகபோகத்தை கொடுக்காது, ஆனா ஆயுள் படத்தை கொடுத்துரும். சரிபவா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இப்பதான் சனிக்கேது, இது சாதுக்கள் சாபமுடையது. சனி நம் தாத்தாவுக்கு முந்தின பரம்பரையில் ஏற்பட்ட வினை குற்றம், செய்வனை குற்றம். சரி, இத்தனை இருக்கு. இந்த சனி கேது சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா செய்வன குற்றம் வந்துடும், எதிர் குற்றம் வந்துடும், தெய்வ குற்றம் வந்துடும். இந்த 3 ஒரே இடத்துல நின்றும். இவனால கையை காலோட இயக்க முடியாது. அப்ப இவனை நீங்க வாழ வைக்கணும். இவனை வாழ வச்சீங்கன்னா நீங்க பெரிய ஆளியா. அப்ப வரும்போது என்ன செய்யணும்? பண்ணும் கிடையாது. இப்ப இது இப்படி இருக்கு, இவனுக்கு குரு உச்சமான என்ன, சுக்கிரன் வந்து உச்சமான என்ன, சூரியன் வந்து உச்சமான என்ன, ஒண்ணும் செய்ய முடியாது. லக்னாதிபதி நல்லா இருந்தா தானே அனுபவிக்க முடியும். இலையில 16 விதமான பட்சணங்களோடு பரிமாறப்பட்டாலும் கூட கைகளை கட்டி போட்டு சாப்பிடறான்னா எப்படி சாப்பிட முடியும்? இல்லையா? அப்ப லக்னாதிபதி நல்லா இருந்தா தானே அனுபவிக்க முடியும். அப்ப இந்த இடத்துலதான் சனிக்கிழமை இவனுக்கு ஒரு விநாயகருடைய வழிபாட்டை நம்ம சொல்லணும். அப்ப இவன் ஒரு விநாயகர் மந்திரத்தை எடுக்கிறான். அப்ப மேசம் என்பது செவ்வாயோட வீடு. சக்தி விநாயகரை எடுக்கலாம் அல்லது சித்தி விநாயகரை எடுக்கலாம். அப்ப ஒரு சக்தி விநாயகருடைய மந்திரத்தை கூட இவன் எடுக்கலாம். டெய்லி சாட்டிங்,
ஒரு நாளைக்கு அப்படியே 1008 சாட்டிங் போடுறான். சாதாரண மந்திரம் இருக்கு. ஓம் கம் கணபதியே நமக, சாதாரணமா இல்லையா? ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரது சர்வஜனமே வசமானே சுவா. இந்த மந்திரத்தை நீங்க ஒரு தவம் ஜெபம் பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கான இது வந்துடும். ஏன்னா இந்த மந்திரத்தை தான் எல்லா விதமான மகான்களும் சரி, சாதுக்களும் சரி, யோகிகளும் சரி, சுவாச்சாரியர்களும் சரி, இந்த மந்திரத்தை மட்டுமே, இந்த மோகன கணபதி மந்திரத்தை மட்டுமே ஜெபம் பண்ணி சித்தி அடைந்த மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வானமண்டலத்துல, நீங்க வானமண்டலத்துல என்னமோ மேகங்கள் இருக்கிறது, அதனால கார்மேகங்கள் பூர்ண மழை பொழியுது அப்படின்னு நீங்க எப்படி நம்புறீங்களோ, அதே மாதிரி நீங்க ஒரு தடவை ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளம் கம் கணபதையே வர வரத சர்வ ஜனமே வசமானய சுவாகா சொல்லலாம். தப்பு இல்லை, விளக்க பத்தி சொல்லலாம். சுவாகானா அங்க கோபம் இருக்கணும், இல்லாட்டாலும் சொல்லலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஒரு தடவை சொன்னீங்கன்னா இந்த இந்த இது அழகாக வானமண்டலத்துல போய் இதுவரைக்கும் சொன்ன அத்தனை கோடான கோடி ஜபம் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து நேர த்ரூவா உங்களுக்கு அருள்நிலை கிடைக்கும். அப்ப டெய்லி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவன் விநாயகருடைய வழிபாடு, அது ஒரு சரராசி அக்னி தத்துவம் இல்லையா, அதனால அவன் நித்தம் கூட விநாயகர் கோயிலுக்கு போகலாம், சனிக்கிழமை போகலாம். அப்ப போக போக பாருங்க, சகல விதமான குற்றங்கள் நீக்கி இதே சனி பகவான் அவனை அந்த மேசம் என்ற முதன்மையான வீடு, அது வந்து ராசி மண்டலத்துல முதல் வீடு, அதனால ஒரு முதன்மையான நிலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்திடு. இப்படி வழிபாடு சொன்னா அது சரி. நம்ம எல்லாரும் தேவையில்லாம ஒரு மந்திரத்தை, ஏதாவது ஒரு மந்திரத்தை கூடாது. ஆனால் ராசி மண்டலத்தை பாத்தீங்கன்னா மேசத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த மேசத்தில் உச்சமாகக்கூடிய சூரியனும் சிவனை குறிப்பது, ஐயாவை குறிப்பது, அப்பனை குறிப்பது. ரிஷபத்தில் கூடிய சந்திரனும் அம்பாளை குறிப்பது. அப்ப சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு வரும்போது எந்த பெண்களாக இருந்தாலும் அதுல குறிப்பாக கல்யாணம் ஆன பெண்கள், இந்த கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு அங்கீகாரம் இருக்கு சாமி. கல்யாணம் ஆகாத வரைக்கும் நீங்க பிரம்மச்சாரி தான், உங்களுக்கு பெரிய ஒண்ணு இந்த 12 ராசி கட்டத்துல பெருசா உங்களுக்கு எதுவும் தொட்டு பார்க்காது. ஆனா கல்யாணம் ஆன உடனேயே இந்த கணவன்மார்கள் சொல்லக்கூடிய அந்த புருஷனை கொண்டு போய் மேசத்துல வச்சு குடும்ப தலைவன்ற ஒரு நிலைக்கு சிவனுடைய அம்சத்துக்கு கொண்டு போயிடும். கல்யாணம் ஆன பெண்கள் அந்த திருமாங்கல்யத்தை அந்த கழுத்தில் சுமக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ரிஷபம் வந்து கை கொள்ளும். அப்ப ரிஷபத்தில் இருப்பது யார்? அம்பாள் பார்வதி, ராஜேஸ்வரி, மகாலட்சுமி, சகலரும் அங்கதான் சாமி இருக்காங்க. அப்ப திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய வீட்டுல சாயங்காலம் மாலை நேரத்துல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் வருவோம்னு இருக்கவங்க இருக்காங்க. வீட்டுல குழந்தைகளை வச்சுட்டு, குழந்தைய ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி பிள்ளைகளை இது பண்ணிட்டு பூஜையில, அதாவது ஒரு விளக்கு போடக்கூடிய சூழல்லையும் இருப்பாங்க. ஆனா மாலை நேரங்கள்ல காலையில இருந்துச்சோன்னா கதிரவன் எழும்போது, கதிரவன் கீழ்வானம் சிவக்கும் போது, கதிரவன் எழும்போது ஆண்கள் தான் அந்த வீட்டுல விளக்கு போடணும். மாலை நேரத்துல சந்திரன் உதயமாகும் போது கண்டிப்பாக பெண்கள் அந்த வீட்டுல விளக்கேற்றணும். அப்பதான் அந்த வீடு கோச்சரமே கொடுக்கும். அப்ப சாதாரண விளக்கேற்று நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கிடைச்சா போதும். அந்த 1/4 மணி நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், அழகா, அதாவது நல்லா வாசிக்க தெரிஞ்சா அம்பாளுடையது காமாட்சி அஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு, காமாட்சி அஷ்டகத்தை எடுக்கலாம். என்ன, அதே மாதிரி ராஜேஸ்வருடைய பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சா பாடலாம். அதை விட நம்ம காமாட்சி அஷ்டகம், ரொம்ப மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரம் பாடலாம். சகஸ்ரநாமத்துல வந்து சகஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, அது பாடலாம். லலிதா அஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம் ஒண்ணு, லலிதா அஸ்தோத்திரம் ஒண்ணு. லலிதா அஸ்தோத்திரத்தை நீங்க 108 பாடி பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொல்றேன் பாருங்களேன், பெண்கள் மாலை நேரத்தில் வீட்டுல விளக்கேற்றி நித்தமும் பாடணும்னா பாடலாம். அதுல குறிப்பா வெள்ளிக்கிழமை மாலை விளக்கேற்றி அதுல வந்து லலிதா அஷ்டோத்திரத்தை நீங்க பொறுமையா எழுத்து குத்தி வாசல கொஞ்சம் கொஞ்சமா பாடி பழகுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கொஞ்சோண்டு ஒரு சர்க்கரையும் வச்சுக்கலாம், ஒரு பழங்களை 2 வாழைப்பழத்தை வச்சுக்கலாம்,
அல்லது ஏதாவது ஒண்ணு நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு அழகா எல்லா அஸ்தோத்திரத்தை பாடி அழகா நீர் வளாவி தீபாவளனை காட்டி வாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்னைக்கும் செல்வ குறைவு வரவே வராது. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அழகா மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் அப்படியே வளர ஆரம்பிச்சு. இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர். இது பெண்கள் செய்ய வேண்டியது. இது பெண்கள் செய்யுது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து பெண்களுக்கு தான் மரியாதை. அதாவது இல்லாத அகத்தில் இருக்க இல்லாத தொண்டுகளேன்றான். ஆண்களுக்கு வீட்டுக்குள்ள பெரிய மரியாதை இல்லை. பெண்கள் இருக்குங்க. பெண்கள் இல்லாத வீடு வீடே கிடையாது. முதல்ல தெரிஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள பெண்கள் இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள லட்சணமே. எங்க நீங்க ஒரு வீட்டுக்குள்ள ஆண்கள் இருந்து பாருங்க, ஆம்பளை மட்டும் இருக்கிற வீடு வீடாவா இருக்கும்? அது வீடே கிடையாது. பெண்கள் இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள லட்சுமி வாசம் வரும், அம்பாள் அனுக்கிரகம் கிடைக்கும். உடனே நீங்க எனக்கு கல்யாணமே ஆகல சாமி, நான் எப்படி சாமி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் ஆகாதவனுக்கு எல்லா கோயிலுக்கும் சொந்தம் என்ன. அப்ப நாம அந்த லலிதா அஷ்டோத்திரத்தை பாடுனா மிகப்பெரிய, அதாவது படிப்படியா 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 வரும் சார். இதை நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி வரும்போது, இந்த வெள்ளிக்கிழமைய நீங்க கனெக்ட் பண்ணி வரும்போது நீங்க காலண்டர்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த காலண்டர்ல பார்க்கும்போது அந்த நேரத்துல உங்க வீட்டுக்காரருடைய நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ வரும். இந்த வெள்ளிக்கிழமை எப்பயாவது வரும்போது என்ன செய்யணும், அந்த இடத்துல மாவிளக்கு எடுக்கணும், மாவிளக்கு வைக்கணும். அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசியும் வெள்ளமும் சேர்த்து மாவிளக்கு போடுவோம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க உங்க வீட்டுல அம்பாளுக்கு இந்த மினிக்கான ஒரு உருண்டை கட்டி ஒரு மாவிளக்கு போட்டு அதுல நெய்யை ஊத்தி ஒரு திரிய போட்டு விளக்கு போட்டு பாருங்க. நீங்க மாவிளக்கு அம்பாள் இருந்து இறங்கி வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வழிபாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் வைகாசி மாசம் நாளைக்கு என்ன செய்றீங்க, உப்பு வாங்கி வைங்க. வீட்டுக்கு ஏதாவது அரிசி இருந்தா அரிசி வாங்கி வச்சிருங்க. வீட்டுல ஏதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு அரிசியை வாங்கி வைங்க. தானியங்கள் ஏதாவது பிடிச்சா வீட்டுக்கு வாங்கி வச்சிருங்க. நாளைக்கெல்லாம் அரிசி பருப்பு காய்கறி வாங்கிக்கலாம். அதே வீட்டுல நான் சொன்ன மாதிரி உப்பு மஞ்சள் கலந்து வாங்கி வச்சுருங்க. உங்க வீட்டுல பாருங்களேன், ஒரு தெய்வீக ஒரு ஒரு தெய்வீக சங்கல்பம், தெய்வீகத்தினுடைய வாசனை உங்களுக்குள்ள ரொம்ப பிரகாசமா வளர ஆரம்பிச்சு. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த வைகாசி மாசத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் அதை விட பெருசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதோட ஒரு பெரிய விஷயங்க. அதான் எப்படின்னா, வைகாசி மாசம் எவன் ஒருவன் தானம் செய்கின்றானோ, தான தர்மம் அதாவது தானம் செய்கின்றானோ அவனுக்கு சகல விதமான நிலை, அதாவது பரச்சித்து மன்னன் ஒருத்தர் இருந்தான். அவன் நாடுகளை எல்லாம் இழந்து காடு போய் திருப்பி வரும்போது ஒரு குருநாதர் சொல்லியிருக்காரு, வைகாசி மாசம் வைகாசி மாசம் வருது, அதுல அட்சய திருதின்னு ஒரு நாள் வருது. அந்த நாள்ல நீ தானம் பண்ணு, உனக்கு பிடிச்ச தானத்தை பண்ணு, மீண்டும் நீ நாடு கிடைக்க பெறுவாய் அப்படின்னு சொல்றப்ப அவர் அந்த அட்சய திருதி அன்னைக்கு எல்லா தானமும் பண்ணியிருக்காரு. சாதுக்களுக்கு, மக்களுக்கு அவர்கிட்ட இருந்தது போல தானம் பண்ணியிருக்காரு. பண்ண உடனே இழந்த நாடு மீண்டும் கிடைத்திருக்கிறது. அப்ப வைகாசி மாசம் நம்ம தானம் பண்றதுல இருக்கு. அதே நேரத்துல வைகாசி மாசத்துல எந்த ஒரு வீட்டில் விருந்தோம்பல் நடந்திருக்கிறதோ, விருந்தோம்பல் நடந்திருக்க, உங்க வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, கூட பிறங்க வந்திருப்பாங்க, உங்களை பெத்த தாயே வெளியூர்ல இருந்து வந்திருக்கும். அப்ப இந்த வைகாசி மாசம் உங்க வீட்டுக்குள்ள உங்களை பெத்த அம்மாவோ அல்லது மாமியாரோ மாமனாரோ அல்லது வெளியில இருந்து யாராவது நமக்கு பிடித்த சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ யாராவது உங்க வீட்டுல வந்து ஒருவா கஞ்சி, அதாவது நீங்க அவங்களுக்கு உணவு பரிமாறிந்தீங்கன்னா அவதையும் அந்த சாப்பாடை ருசிச்சு அவங்க ஆனந்தமா சாப்பிட்டு போயிருந்தாங்கன்னா தெய்வத்தின் அனுக்கிரகம் அந்த வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா நிற்கும். இப்படி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அதான் அந்த காலத்துல நம்ம மரபு என்ன, வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு முதல் தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லைனாலும் ஒரு காஃபி டீ போட்டு கொடுப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் என்னது, இதெல்லாம் முறையா நம்ம ஆளுங்க பழகியிருக்காங்க. என்ன அப்ப இந்த இந்த வைகாசி மாசம், வைகாசி மாசம் நெருக்கி வந்துட்டோம். இந்த வைகாசி விசாகத்தை சிறப்பா அனுக்கிரகம் பண்ணுங்க. நாளைக்கு உங்க வீட்டுல நல்ல தீபாவளி காட்டுங்க, கொஞ்சோண்டு மாவிளக்கு பொண்ணா போடுங்க.
உங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கணும்னா நாளைக்கு வாங்கி வச்சிருங்க. திங்கட்கிழமை அதை விட விசாக நட்சத்திரம், அதாவது சந்திரனும் குருவும் இணைகின்ற நாள் இது. அதனால அற்புதமான சக்தி படைத்த நாள் இது. இந்த இடத்துல நீங்க வழிபடும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பெறக்கூடிய சக்தி, குழந்தைகளுடைய வளர்ச்சி, இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான திருநாள் தான் வைகாசி விசாகம் சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி. என்ன நண்பர்களே, வழிபாட்டுல நிறைய இருக்கு. ஒவ்வொரு இதுலையும் வழிபாட்டை வந்து நிறைய ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான அனுக்கிரகத்தை நீ வரக்கூடிய காலகட்டத்துல பார்ப்போம். யார் யாரு எப்ப வழிபடணும். இப்ப நம்ம வந்து சரியை சொன்னோம். சரியை வந்து தர்ம திரியோணத்தோட சேர்ந்தது. கிரியை வந்து அர்த்த திரியோணத்தை சேர்ந்தது. யோகம் வந்து காம திரியோணத்தை சேர்ந்தது. அப்ப மோட்ச திரியோணம் அது ஞானத்தோட சேர்ந்தது. அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம், தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா, இதை பத்தி ஒரு விளக்கம் யார் யாரு என்னென்ன மாதிரி எடுக்கணுன்றத அடுத்த சொற்பொழிவுல ஞாபகப்படுத்துங்க. சரியா? அதை எடுத்துக்கிடுவோம். சரியா நண்பர்களே? இந்த ஆன்மீக ரீதியான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கொஞ்சம் கேளுங்க. ஓகே ஐயா, நீங்க போன வாட்டி சொல்லியிருந்தீங்க இந்த வழிபாடு வேண்டியதல் வச்சுட்டு மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வழி சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி சாமி? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஒண்ணும் கேட்கல. அதாவது நம்ம வேண்டுதல் வச்சுட்டு மறந்துட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? வழிபாடு சாமி கிட்ட வேண்டிட்டு மறந்துடுவாங்க இல்லையா? அதுக்கு வந்து வழி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்கய்யா மெயினா. அற்புதம். அது இருந்தாருங்க. எப்பயுமே இப்ப சாதாரணமா நல்ல கேள்வி. இப்ப இதுல ஒரு பல விஷயங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நாம பெண்கள் தான் இதுல வந்து, நான் பெண்களை தான் சொல்லுவேன். இவங்க என்ன செய்வாங்க, காலையில வீட்டுக்காரரோட சண்டை போடுவாங்க. உடனே ஒரு கோயிலுக்கு போகும்போது, அம்மா அவர் எங்க மேல அன்பு காட்டணும், நீ அதை பண்ண இதை பண்ண, உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு வேண்டிட்டு வந்துருவாங்க. சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயில்ல போய் வேண்டிட்டு வந்துருவாங்க. ஏதாவது சின்ன கஷ்டம்னாலும் சரி, இந்த கோயில்ல ஒரு பிரார்த்தனை வைக்கிறது யார் தெரியுமா? சாட்சாத் நம்ம பெண்கள் தான். என்ன, ஆனா இதை போயிட்டு வந்தோடனே சாயங்காலம் வீட்டுக்குள்ள வர்றாரு அவரு. வீட்டுல வரும்போது என்னம்மா சாப்பிட்டியா செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேஷுவலா இருப்பாரு. ஆனா இவங்க காலையில் சண்டை ஓட்டதுக்காக கோயில போய் வச்சுட்டு இருப்பாங்க. இது மறந்துடுவாங்க. இப்படி மூட்டை முடிச்சா கட்டி நிறைய முடிச்சு நம்ம தலைக்கு மேல தொங்கும். அது ஒவ்வொன்றா வந்து போகும். இப்ப ஞாபகமா இதை வந்து செஞ்சிருவாளா, இதை வேண்டுதல் பண்ணோம்னா செய்யணும்ல, செஞ்சா யோசிக்கணும். ஏன்னா அதனால எந்த கோயிலும் போய் வேண்டுதல்லாம் வைக்கப்படாது. என்ன வேண்டுதல் எதுக்கு வைக்கணும்? ஒருத்தவங்க ஆரோக்கிய குறைவா இருக்காங்க, நம்ம வீட்டுல தாயோ தகப்பனோ பிள்ளையோ கணவரோ ஏதோ உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு பிரார்த்தனை வைக்கலாம். ஆனா அது பிரார்த்தனை எப்பயுமே வைக்கும்போது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு அந்த காலத்துல என்ன செய்வாங்க, நமக்கு முன்னாடியெல்லாம் நாலனாவும் முடிஞ்சு வைக்கிறவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.25 ரூபா, இந்த 1.25 ரூபாய் துணியில முடிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு 1.25 ரூபாய்க்கு வேல்யூவே கிடையாது இல்லையா? அப்ப 11 ரூபாய், 11 ரூபாய் என்ன செய்யணும், ஒரு மஞ்சள் தூள்ல முடிஞ்சுதான் பிரார்த்தனை அப்படின்னு வைக்கணும். அந்த பிரார்த்தனைக்கு தான் வேல்யூபிள் உண்டு. சரி, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிருப்போம், மறந்துடுவோம் இல்லையா? எத்தனை பிரார்த்தனை இருந்தாலும் மறந்துடுவோம். இப்ப நம்ம பிரார்த்தனை வைக்கிறது கூட பாருங்களேன், பெரும்பாலும் மீனாட்சிட்ட போய் பிரார்த்தனை வைக்க மாட்டாங்க. மீனாட்சியை பார்த்த உடனே, அம்மா எனக்கு கல்யாணத்தை முடிச்சு விடு, உன்னுடைய உனக்கு தங்க கவசம் வாங்கி கொடுத்துறேன், சரி, கண்டிப்பா வேண்ட மாட்டான். என்ன, ஆனா கற்பனசாமிகிட்ட போய் நின்ன உடனே கேட்பேன், எப்பா எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுப்பா, உனக்கு ஒரு வல்லையை வாங்கி வைக்கிறேன், ஒரு அருவா. இது நாய் வந்து ஒரு அருவா வாங்கி வைக்கிறதுக்காக கற்பனசாமியே ஏழை போடுவான். என்ன, ஒரு அருவா வாங்கி வைக்கிறேன், ஒரு வல்லையை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்துருக்கான். இந்த கற்பனசாமி எப்பயுமே பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டவர். யாரு? கற்பனசாமிகிட்ட போய் நீங்க வேண்டுதல் பண்ணீங்கன்னா அவரு பணத்துக்கு ஆசைப்பட்டவர். நீங்க பிரார்த்தனை பண்ண அடுத்த நிமிஷம் அவங்க பிரார்த்தனை முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா நீங்க செய்யல அப்படின்னா வெள்ள குதிரையோட அருவாளை தூக்கிட்டு வாசல்ல வந்து நிற்பாரு. என்ன, அப்ப அங்க என்ன செய்யணும், அங்கதான் கவனம் வேணும். ஆனா நம்மளை காப்பாத்துறது, நம்மளை வழி நடத்துறது, எங்க போனாலும் நமக்கு வழித்துணையா இருக்கிற யாருன்னா கற்பனசாமி தான்.
அது அந்தந்த ஏரியா இருக்காங்க, கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரர் இருப்பாங்க. இப்ப இப்படி எல்லாம் நம்ம சாமியை வந்து கும்பிட்டு வந்திருப்போம். எத்தனையோ சாமியை கும்பிட்டு வந்திருப்போம் ஐயா, எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்ப என்ன செய்யலாம், நம்ம நமக்கு குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்குன்னா, எல்லா பிரார்த்தனையும் நாம பிரார்த்தனையை செய்யாத பிரார்த்தனைய சமப்படுத்துறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு. யார் தெரியுமா? அவர் தான் சாட்சாத் விநாயகர் பெருமான். இந்த 2 பேராலதான் நம்மளுடைய பிரார்த்தனைய, நாம எந்தெந்த பிரார்த்தனை விட்டோமோ, எந்த நேர்த்திக்கடனை விட்டோமோ, நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சதை வந்து செய்யாம விட்டோமோ, இதை சமப்படுத்துறதுக்கு இந்த 2 பேர்னாலதான் முடியும். இப்ப குலதெய்வம் நமக்கு தெரியணும். உங்களுக்கு குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய நாள் இருக்கு. இப்ப எப்படின்னா, இப்ப நான் வந்து சிம்ம அது தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். உங்க லக்கணத்தை தான் கையில எடுக்கணும். உங்க லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு 2 இருக்கு. 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. தெரிஞ்சா உங்களுக்கு பாத்துங்க, இல்லாட்டி ஒரு ஜோசியத்தை கேட்டுக்குங்க. அப்ப எனக்கு சித்திரை மாதம் அல்லது ஆவணி மாதம். ஆவணி மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது 9ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த பாக்கியஸ்தான அதிபதி அந்த மாசம் எது? அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 9ஆவது மாசம் எதுன்னு பாருங்க. இதுல வந்து இப்ப மேச லக்கணம் அப்படின்னா வந்து மார்கழி மாசம் வந்துடும். எது? 9ஆவது மாசம். ஆனா அவங்க போய் ஆவணி மாசம் செய்யறது நல்லது. இப்ப இந்த ஆவணி மாசம் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் இந்த குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி, ஒரு பட்டு உடுத்தி, என நல்ல சக்கரை பொங்கல் வச்சு, அதை சீராட்டி, அதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு 101 1001 அதை அந்த தட்டுல வச்சு எடுத்து பிரார்த்தனை பண்ணி, அப்பா நான் எந்தெந்த கோயில்ல எல்லாம் வேணும்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த இடத்துல நெய் விளக்கு போடணும். நெய் விளக்கு ஒண்ணு போடணும். எப்பயுமே பிரார்த்தனைக்கு போய் முடிக்கிறீங்கன்னா நெய் விளக்கு தான் பூர்த்தி அப்படின்னு பேரு. அப்ப நெய் விளக்கு போட்டு நீங்க அழகா ஒரு பிரார்த்தனை, நீதான் என்னைய வழி நடத்துறது, நீதான் என்னைய காப்பாத்துறது, நீதான் என் குலத்தை காப்பாத்துறது, நீதான். ஆனா நானு எங்கெங்க வேண்டேன், என்னென்ன வேண்டேன்னு எனக்கு தெரியாது. அத்தனையும் நீ போய் அதை சமப்படுத்தி என்னைய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1001 101 எடுத்து உண்டியல்ல செலுத்திடணும். நல்லா தேங்காய் பழம் உடைச்சு நல்லா சாமி கும்பிட்டு வந்துருங்க. இது நீங்க செஞ்ச பிரார்த்தனையை பூரா சரி பண்றதுக்கு ஒரு வழி. சரி, ஏன்னா குலதெய்வம் தெரியாது. இல்ல குலதெய்வம் வந்து எங்கேயோ இருக்கு, நாம என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் போவோம், நான் அங்க போக முடியாது. என்ன செய்யலாம்? இப்ப நம்ம வசிக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அற்புதமான விநாயகர் பெருமான் இருப்பார் இல்லையா? விநாயகர் இருப்பார் இல்லையா? அவருக்கு இந்த 9ஆவது மாசம், அதாவது எப்படி வரேன், இப்ப 9ஆவது மாசம் அல்லது 5ஆவது மாசம், இதை வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும், இப்ப வந்து மேச லக்கணமா இருந்தா ஆவணி மாசம் போகலாம், ரிஷப லக்கணமா இருந்தா தை மாசம் செய்யலாம், மிதுன லக்கணமா இருந்தா மாசி மாசம் செய்யலாம், கடக லக்கணமா இருந்தா கார்த்திகையிலையும் செய்யலாம், பங்குனிலையும் செய்யலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா சிம்ம லக்கணமா இருந்தா சித்திரை மாசம் செய்யலாம், கன்னியா லக்கணமா இருந்தா வைகாசி மாசம் செய்யலாம், துலா லக்கணமா இருந்தா ஆனி மாசம் செய்யலாம், ஆனா அதோட மாசி மாசம் செய்யறது பெஸ்ட் துலா லக்கணத்துக்கு. விருச்சியத்துக்கு பங்குனியும் செய்யலாம், இது ஆடி மாசமும் செய்யலாம், ஆடியில பண்றது நல்லதுதான். ஏன்னா அப்ப தனுசு லக்கணத்துக்கு ஆவணி மாசம், மகர் லக்கணத்துக்கு ஐப்பசியில செய்யக்கூடாது, வைகாசி மாசம் தான் செய்யணும். அதே மாதிரி கும்ப மாசம்னு சொல்லக்கூடிய மாசி மாசம், அதாவது கும்ப லக்கணத்துக்கு என்ன செய்யணும்? இந்த 9ஆம் இடம் துலா மாசத்துக்கு போயிடக்கூடாது, ஆனி மாசம் போய் பண்ணணும். பங்குனிக்கு கார்த்திகை மாசம் போய் செய்யலாம், அதே மாதிரி ஆடி மாசம் செய்யலாம். இந்த மாதிரியான மாசங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நமக்கு அந்த இடத்துல நம்ம அந்த அந்த காலகட்டத்தில் நாம போய் வழிபடுறதும், ஒரு தெய்வத்துக்கு நாம செய்யக்கூடியதும், ஒரு தெய்வத்தை அலங்கரிச்சு அலங்காரம் பண்ணி பார்க்கறதும், குலதெய்வ வழிபாடு பண்றதும் நமக்கு எப்பயுமே சேஃப்டி. சகல சாபங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பொருந்திய மாசம் எது அப்படின்னா இதுதான். அப்ப அந்த விநாயகர் கோயில்ல போய் அவருக்கு நல்ல அபிஷேக ஆராதனை பண்ணி, ஏன்னா 16 விதமான இது விநாயகர் கோயிலுக்கெல்லாம் நீங்க 16 விதமான பொருட்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம்.
ஏன்னா மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவை பொடி, பன்னீர், பால், இளநீ, என்ன பஞ்சாமிர்தம் அட்டிச்ச மானுச நாங்கள் குளிப்பாட்டிட்டே வந்துடலாம். குளிப்பாட்டி நல்ல அருகம்புல் மாலை போட்டு, அருகம்புல் மாலை போடலாம், பூ மாலை போடலாம், நல்ல எலுமிச்சை மாலையும் போடலாம். போட்டு நெய் விளக்கு கட்டி நல்ல பழங்கள் வாங்கி வச்சு நெய்வேத்தியம் ஒரு சக்கரை பொங்கலை வச்சு, அப்பா விநாயகர் பெருமானே அங்கேயும் காணிக்க வச்சிடணும். நீங்க இந்த 11 ரூபா முடிஞ்சு வச்சது உங்க வீட்டுல காணிக்கையா வச்சது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 101 1001 அந்த இடத்துல வச்சிடணும். 101 வச்சா போதும், விநாயகர் குளிந்துருவாரு. வச்சு நல்லா சாமியை கும்பிட்டு பிரார்த்தனை, இங்க வா, எனக்கு 42 வயசாச்சு, நான் இது வரைக்கும் எங்க என்ன வேண்டேன்னு எனக்கே தெரியாது, அதை பூரா உனக்கு தெரியும், நான் யாராருக்கு செய்யணுமோ அதையெல்லாம் நீ போய் செஞ்சிருப்பா அப்படின்னு நெய் விளக்கு ஏற்றி அதுல என்ன செய்யணும்னா, இந்த நெய் விளக்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெய்வத்தை நோக்கி திரும்பி இருக்கோம் இல்லையா? இந்த தெய்வத்தை நோக்கும் போது அதுக்குள்ள விபூதி போடணும். இன்னும் அதுக்கு நடுவுல மஞ்சள், அதுக்கு அடுத்து குங்குமம், இந்த மூணையும் அதுல விளக்கு முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு கற்பூரத்தை எடுத்து அந்த விளக்கு முன்னாடி ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். அதான் கற்பூரம் ஏற்றும் போதுதான், இந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்க அந்த பிரார்த்தனை செய்யும் போதுதான் சர்க்கியூட் போட விநாயகருக்கு போகும், சர்க்கியூட் அங்க போயிடும். அதுதான் இருக்கு. அப்ப அந்த அந்த சூடத்தை ஏத்தின உடனே நீங்க பிரார்த்தனை, நான் எங்கெங்க எந்தெந்த கோயிலுக்கு போய் என்னென்ன வேணும் எனக்கு தெரியாது, நேர்த்திக்கடை எவ்வளவு இருந்தாலும் சரி, வேண்டுதல் எவ்வளவு இருந்தாலும் அது சரிப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு, நீதான் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா கும்பிட்டுட்டு அந்த காணிக்கை எடுத்து அவருக்கு உண்டியல்ல போட்டு அந்த விநாயகரை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சுத்தலாம். ஆனா 21 சுத்து சுத்துனீங்கன்னா, விநாயகரை 21 சுத்து இந்த பிரார்த்தனை பண்ணும்போது 21 சுத்து சுத்துனீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்குள்ள உங்க மனம், உடல், நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு 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 ரிலாக்ஸேஷன், ஒரு அந்த இறுக்கம் இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான மன நிறைவான நிலையை நீங்க உணரலாம். இது சாதாரணமாவே செய்யலாம் சாமி. நம்ம வீட்டுல ஒரு மன இருக்கம் வந்துருச்சு, ஒரு மாதிரியா இருக்கு, இரிட்டேட்டா இருக்குன்னு வைங்களேன், நேர ஒண்ணு விநாயகரை வழிபடுறதுல அதாவது 3 நாட்கள் விசேஷம். ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு வியாழன், இன்னொன்னு ஞாயிறு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீங்க விநாயகரை வழிபடுறதுக்கும் வியாழக்கிழமை வழிபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒரு வியாழக்கிழமை போய் விநாயகருக்கு டக்குன்னு ஒரு அருகம்புல் மாலையை போட்டு ஒரு விளக்க போட்டு அதுல இந்த மாதிரியான சூடத்தை பொருத்தி பிரார்த்தனை பண்ணி நீங்க விநாயகர் 21 சுத்தி சுத்திட்டு நீங்க வீட்டுக்கு போங்களேன். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு சகலமும் சரியாகிறது நீங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி தான் இது விநாயகர் வழிபாடு. அப்ப எதுக்கு நம்ம விநாயகர் வழிபடுறோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருக்கிறதும் பஞ்சபூத சக்தி, நம்ம கிட்ட உள்ள இருக்கிறதும் பஞ்சபூத சக்தி. இந்த பஞ்சபூதத்தை, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை முழுக்க முழுக்க வைத்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் யார் தெரியுமா? விநாயகர் தான். அவர் தான் பிரபஞ்சம். இதுதான் ரொம்ப அழகா அவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க. திருவிளையாடல்ல உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்னோன்னு முடிய மயிலை ஏறி போவாரு, விநாயகர் தாய் தகப்பனை சுத்துவாரு. பாத்தீங்களா? அழகா பிரபஞ்சத்தினுடைய சக்தி, பஞ்சபூத சக்தி, பஞ்சபூதமே விநாயகர் தான். அப்ப விநாயகரை சுத்தும் போது நமக்கு பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடும். சரியா? இதுதான் எப்பயுமே நீங்க ஜென்ரலா வீட்டை விட்டு வெளியேறும் போது வானத்தை பார்த்து வணங்கிட்டு பூமாதேவியை தொட்டு மட்டும் கூப்பிட்டு போங்க. வேற எதுவும் எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க வீட்டை விட்டு வெளியே ஆபீஸுக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயமா வெளியே போனாலும் சரி, காலையில முத வீட்டை விட்டு வெளியேறீங்களா, வீட்டுக்கிட்ட வெளியே வந்த உடனே வானத்தை பார்த்து அண்ணாந்து இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு போங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஆமா, இத பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வசமாயிரும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது ஐயா. சரியா? ஓகே. காயத்ரிமா சரியா? சரிங்க. வேற என்ன வேணும்? வேற யாருக்கு என்ன சந்தேகம்? ஐயா வணக்கம், நந்தகுமார் பேசுறேன். சார் சொல்லுங்க.
உங்க காலப்புருஷ தத்துவம் புக் வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன். அதுல நீங்க வந்து முதன்மையா வந்து ராசி மண்டலத்துல ராசியை பத்தி தான் பேசியிருக்கீங்க. ஆனா லக்னத்தை பத்தியே பேசலையே. அது எனக்கு கொஞ்சம் விளக்க முடியும். 12 ராசிக்கு பேர், அந்த 12 ராசிக்கு அதுக்கு பேரு ராசி மண்டலம் தான் சார். அதுக்கு பேரே ராசி தான். ஆனா அதை லக்கணமா தான் நம்ம பாவிக்கிறோம். அதையே லக்கணமா பாவிக்கிறோம். சரி, 12 ராசி தான் நம்ம லக்கணமா எடுக்கிறோம். அதுக்கு பேரு சரிங்க. லக்கணம் பேரு கிடையாது. அது அந்த நீங்க ஜென்ரலா என்ன சொல்லுவீங்க? ராசி மண்டலம். ராசின்னு தான் சொல்றோம். ராசின்னு தானே சொல்லுவோம். ஆமா, அதுக்கு பேரு ராசி. ஆனா நம்ம எடுத்துக்கிறது லக்கணம். நம்ம பிறக்கிற லக்கணத்தை லக்கணமா எடுக்கிறோம். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, நம்ம பெறக்கூடிய லக்கணம் வேற. ஆனா லக்கணம் தான் முக்கியம். லக்கணத்தை தான் நம்ம எடுக்கிறோம். அதை நான் சுட்டி காட்டுறது பூராமே ராசின்னு சொல்லுவோம். அது பூராமே லக்கணத்துக்குரியதுதான். அதை ராசின்னு தான் நம்ம உச்சரிக்கணும். சரிங்க ஐயா, நன்றிங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க, நான் சங்கீதா பேசுறேன். சொல்லுங்க சங்கீதாமா, உங்க முகம் தெரியல. சொல்லுங்க. ஐயா தெரியுதுங்களா ஐயா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு சந்தேகம் ஐயா. நல்லா கேளுங்க. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து தர்ம காரியம் பண்ணி சாப்பாடு அன்னதானம் போட்டா சரியாயிரும், எல்லா பாவம் சரியாயிரும் அப்படின்னு நியாயம் பேசுறாங்க. அது எந்த விதத்துல உண்மையா? இப்ப இது கேட்டது வந்து சங்கீதாவா? ஆமாங்க. எல்லாருக்குமே அன்னதானம் போட்டா சரியாயிரும்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் இல்ல. அதாவது எப்படின்னா, இப்ப இயற்கையில நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப நல்ல கேள்வி சங்கீதாமா கேட்ட கேள்வி ரொம்ப அருமையாக. நேசிக்கணும். சத்சங்கத்தை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சுக்கணும். மற்ற நேரம் பூரா சந்தேகத்துக்கு பதில் சொல்றது மாதிரி இருக்கணும். சரியா? ஒரு இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப ஜாதக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு நவக்கிரகங்கள் மூலமா தான் இது நடக்குது. சரியா? நவக்கிரகங்கள் மூலமா தான் இது நடக்குது. நவக்கிரகங்களை மீறி இதுல ஒருபோதும் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்துல 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம் சொல்றான். 7ஆம் இடம் தான் மனைவி ஸ்தானம். அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவன் பிறந்த லக்கணத்துக்கு சப்தமஸ்தானம் எதுவோ அதுதான் அவனுடைய மனைவியுடைய குணாதிசயங்கள், மனைவியுடைய நிலைப்பாடு. அப்ப கிரகம் போய் சில நேரத்துல என்ன செய்யுது, கிரகம் வந்து சில நேரத்துல என்ன செய்யுது, இந்த 7 போய் பலகால் ராசியில உட்கார்ந்துருது. நல்லா கவனிச்சுங்க, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லா எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இப்ப 7 போய் பலகால் ராசி, கடகம் விருச்சிகம் எல்லாம் பலகால் ராசி. அப்ப இந்த இடத்துல போயிருது. அப்ப இவனுக்கு பல திருமணம் நடக்குமா? அவன் 7-8 திருமணம் கல்யாணம் பண்ணிக்கிடுவானா? கிடையாது. இந்த கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல பேருக்கு சத்திய சோதனையா நடக்கும். பல பெண்களுடைய நட்பு கிடைக்கும். அந்த இடத்துல நட்பா வச்சுக்கிட்டு, பழக்கத்தை பழக்கமா வச்சுக்கிட்டு, அந்யோன்யம் இல்லாம தன்னுடைய மனைவிக்கு எந்த துரோகம் பண்ணாம என்ன வெளிவரக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த 7 போய் அப்படியே 9ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு 5 சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்களுக்கு பிடித்தமான இன்னொரு தொடர்பு கொண்டு போய் கொடுக்கணும். இதை நான் நியாயப்படுத்தலாம் இல்லை. இப்ப அவங்க நான் வந்து இந்த மாதிரி செகண்ட் இன்னொன்னு இல்லீகலா வச்சிருக்கேன், இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் வந்து தர்மம் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். அங்க இடமெல்லாம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அவர் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கும். அதனாலதான் அந்த தொடர்பே கொடுத்துருக்கு. அது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி அதுல இருந்து விலக்கு கிடைக்கலாம். சரியா? இதை நீங்க பெருசாவே எடுத்துக்கிட வேண்டாம். நீங்க என்ன செய்யணும், நீங்க நான் வந்து இப்ப ஒரு பிரார்த்தனை சொல்லுறேன், நீங்க அதை மட்டும் செய்யுங்க.
சரிங்க சரியா? சரியா? நான் ஒரு பிரார்த்தனை சொல்றேன். உங்ககிட்ட வந்து சேர்க்கை ஆகலையே, உடம்பு அசைய மாட்டேங்குது, உதட அசைய மாட்டேங்குது. ஏன்? யாருங்க? சரிங்க வெறுப்புலாம். ஆஹா, நான் சொல்றதை கேளுங்க. பிரபஞ்சத்துல எது நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு உரியது உங்க கணவன் இல்லையா? ம் உங்களுக்கு ஆமாங்க ஐயா உரியது தானே அது. அவ்வளவுதான். ஆமாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நல்ல விளக்கேத்தி உண்மையான அன்போடு உங்க கணவனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். சரிங்க ஐயா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்னைக்கு வேகம் கோபம் அப்படின்றதுக்கு உள்ள போனீங்கன்னா உங்களை விட்டு விலகிக்கிட்டே தான் போகும். ஆனா எந்த ஒன்றும் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு உங்களை ஒரு தாயாக்கி பார்த்தது யாரு? கணவன் தானே? ஆமா தானே? ஆமாங்க ஐயா நீங்க 1008 போடும் சாமி. நீங்க பாத்தீங்கன்னா உங்க விளக்கேத்தி வீட்டுல விளக்கேத்தி நீங்க கும்பிடுற சாமிகிட்ட, இறைவா என்னை ஈன்ற என் தாய் தந்தைக்கு நன்றி, எனக்கு நல்ல அன்பை காட்டக்கூடிய கணவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உங்க கணவர்கிட்ட இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு மனசு சங்கடமா பேசியிருந்தா கூட அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க உங்க கணவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க குழந்தைகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க கணவரை அன்பா நினைச்சு நீங்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் உங்க கணவர் உங்கள் அருகில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பார். சரிங்க சரியா? ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். அதாவது எப்படின்னா, கண்ணன், அர்ஜுனன், பலராமன் 3 பேரும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜாமங்கள், அதாவது இரவாயிருது, அவங்க தூங்கணும். 3 பேரும் தூங்க முடியாது, பாதுகாப்பு ஒருத்தர் முழிச்சிருக்கணும். இப்ப என்ன செய்யறாருங்க, கண்ணனும் பலராமனும் தூங்குறாங்க, அர்ஜுனன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பூதம் வருது. நான் வில்வித்தையில் பெரியவன் அப்படின்னு சொல்லி வில் எடுத்து இது பண்ணி கோவப்பட அந்த பூதம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு. சரின்னு இந்த ஜாமம் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் என்ன செய்யணும், படுக்க போனோம். பலராமன் எந்திரிச்சு வந்தாரு. பலராமன் இருக்கிறதே பலசாலி. அவர் என்ன செய்யறாரு, வேகமா எந்திரிச்சு அந்த பூதத்தை எதுக்க போறாரு. இவர் கோபத்துக்கு தகுந்த மாதிரி பூதமும் பெருசா நிக்குது. ரைட்டா? 2ஆம் ஜாமம் முடிஞ்சிருச்சு. பலராமன் மோதி பார்த்தா முடியல. நான் போய் படுக்க போறேன்னு படுத்த உடனே கிருஷ்ணன் எந்திரிச்சிட்டாரு. கிருஷ்ண பகவான் எந்திரிச்சு இவங்களுக்கு காவ காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பூதம் வந்திருக்கு. இந்த பூதம் வந்து கிருஷ்ணர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சிருக்காரு, கோவப்படல, சிரிச்சிருக்காரு. பூதம் என்ன சிரிக்கிறான் அப்படின்னு வந்திருக்கு. மேலும் வந்து சிரிச்சிருக்காரு. எந்த விதமான இது இல்லை. அந்த பூதம் புழுவாகி கிடந்திருக்கு. காலையில அர்ஜுனனும் பலராமன் எந்திரிச்சு, கிருஷ்ணா ராத்திரி உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லையே, ஒண்ணும் இல்லையே. ஒரு பூதம் நீ வந்து தொந்தரவு பண்ணல, இந்த கிடக்கு பாரு, புழுவா கிடக்கு பாரு அப்படின்னு. இப்ப எது காரணம்? நம்ம மனசு தான் காரணம். அப்ப ஒரு பிரச்சனையை பெருசா கொண்டு போறதுக்கும் ஒரு பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதும் நம்ம தான். சரியா? உண்மையான அன்போடு உங்க கணவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. எவ்வளவு, அதாவது அதுல இருந்து அப்படியே பிரேக் பண்ணி ஒரே கொண்டு வந்து பண்ணிடும். சரியா? அவ்வளவுதான் சாமி. சின்ன வித்தைதான், இதை பண்ணி பாருங்க. நன்றிங்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை உங்க ஊர்ல பைரவர் சிவன் கோயில் இருக்கும் இல்லையா? வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்குல சிவன் கோயில்ல போய் பைரவருக்கு வீட்டுல இருந்து 27 மிளகு அதை நுணுக்கி ஒரு வெள்ளத்துணியில முடிஞ்சு ஒரு அங்க போய் அகல் எடுக்காதீங்க. கோயில்ல எந்த விளக்கையும் சுற்றாங்க. நீங்க புதுசா வாங்கிக்கங்க. அதுல நல்லெண்ணெயை ஊத்தி அந்த விளக்கேத்தி அழகா பிரார்த்தனை பண்ணி, இறைவா பைரவமூர்த்தி, என்னுடைய கணவர் என்னுடைய கணவரை என்னோட சேர்த்ததுக்கு நன்றி, என் கணவர் என் மீது அன்பு செலுத்தியதுக்கு நன்றி, என் கணவரை என்னோடு இணைத்து வைத்ததுக்கு நன்றின்னு சொல்லி அந்த விளக்க வச்சுட்டு வாங்க. வாரம் செய்யுங்க. பாருங்க எப்படி மிராக்கிள் என்ன நடக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. நன்றி நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி.
நன்றிங்க வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி சரியா? மிக்க நன்றி ஐயா. ஆன்மீக சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்க எடுத்து வைங்க. வந்தோன்னா இங்க கேள்வி கேளுங்க. கேள்வி நேரம் நம்ம ஒதுக்குவோம். என்ன இருந்தாலும் பண்ணிக்கிறோம். கஜா நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரரோட வந்து உட்கார்ந்துட்ட. சூப்பர் 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 வாழ்த்துக்கள். இப்ப பாக்குறியா? அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டுச்சுல சங்கீதா. சங்கீதாமா சொல்லுங்க ஐயா. சங்கீதா நிமித்தம் பாத்தீங்களா? கஜாவும் கஜா புருஷனும் நமக்கு நிமித்தமா வந்து நிக்கிறாங்க. உங்க கணவர் உங்களோட வந்து சேர்ந்துருவார். நிமித்தம் இதுதான். சரியா? ஆசீர்வாதம் ஐயா. நல்லதே நடக்கும். ரைட் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.